வணக்கம். சொல்வனம் வினாவனம்ல இன்னைக்கு திரும்பி ஷார்ட் ஸ்டோரிஸ். இது வரைக்கும் நம்ம 2025 கடைசியிலிருந்து இந்த ஷார்ட் ஸ்டோரி ரவுண்ட் அப் பண்ணிட்டு இருக்கோம். ஜனவரியிலிருந்து ஏப்ரல் வரைக்கும் பண்ணிட்டு இப்போ மே 2026ல வந்துட்டு இன்னும் ஒரு 9 கதைகள் வந்திருக்கோம். ஸோ இதுக்கு வந்து நிறைய உழைப்புகள் செய்வர் வந்து நம்மளுடைய நண்பர் மந்திரமூர்த்தி அழகு தான். கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாதமும் வந்துட்டு இதுக்காக 50லிருந்து 75 கதைகள் வரைக்கும் சிறுகதைகள் தேர்ந்தெடுத்து அதை படிச்சு அதை தொகுத்து கொடுக்குறாரு. அவர் தொகுத்து கொடுக்கறத படிக்கிறது மட்டும் என் வேலை. ஸோ இதை நம்ம வாட்டி வாட்டி சொல்லிட்டு தான் இருக்கோம். பட் ஆனாலும் இந்த வாட்டி சொல்லி அதை தொடங்கிடலாம். ஸோ இந்த மாதம் வந்து கிட்டத்தட்ட 9 கதைகள். திருப்பி இன்னொரு டிஸ்க்ளைமர் வந்து இது எந்த விதமான தர அடிப்படையிலும் இல்லை. நாங்க படிச்சது, எங்களுக்கு பிடிச்சது, எங்களோட அப்ஜெக்டிவிட்டி படி அதை தேர்ந்தெடுத்திருக்கோம். அதுல வந்துட்டு எந்த ஒரு ஸ்ட்ரக்சரோ தரவரிசையோ எதுவுமே இல்லை. எங்களுக்கு பிடிச்சதை பகிர்ந்துக்கிறது தான். ஸோ இதுல எதுவும் ஒன்று நாங்க ஏன் தேர்ந்தெடுத்தோம் அப்படின்லாம் எந்த காரணமும் இல்லை. எங்களுக்கு பிடிச்சிருக்கு, தேர்ந்தெடுத்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு விஷயம் தான். ஸோ அதை சொல்லிட்டு நம்ம டைரக்டா வந்துட்டு மே ஷார்ட்ஸுக்கு போயிடலாம். 9 கதைகள் டைரக்டா போயிடலாம். நன்றி. வாங்க மந்திரமூர்த்தி, எப்படி இருக்கீங்க? வணக்கம். வணக்கம் டிஜே. வணக்கம் பாலா. பாலா பாக்குறதே ஒரு மகிழ்ச்சியா இருக்கு. ஆமா, அவர் பிஸி ஸ்கெட்யூல்ல நம்ம கிட்ட வராம இருந்தாரு. இன்னைக்கு எப்படி அடிச்சு பிடிச்சு கூட்டு வந்துட்டோம். சோ பாபா, தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். சோ இந்த வாட்டி இன்னைக்கு வந்து ஒரு 9 கதைகள் தான் தேர்ந்தெடுக்கும். 7 கதைகள் வந்து டைரக்ட் தமிழ்கள், 2 வந்து மொழிபெயர்ப்பு சிறுகதைகள் அப்படின்னு சொல்லலாம். சோ நம்ம வந்து அதை பத்தி பேசாம டைரக்டா போயிடலாம். பெயர்லாம். ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து உரையாடலோட நேரம் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால ஒரே சிட்டிங்ல பாக்குறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்குன்னாங்க. அதனால ஒரே சிறுகதைய அதிக நேரம் பேசுறதை விட கொஞ்சம் குறைச்சு ஒரு 4 நிமிடங்கள் அல்ல 5 நிமிடங்களுக்குள்ள பேசிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். இது நமது சொல்வனம் புனைவு குணம் நண்பர்களுக்காக இந்த செய்தியை சொல்றேன். சொல்லுங்க டிஜே. கரெக்டா போயிடலாங்க. ஃபர்ஸ்ட் கதையே வந்து சொல்வனம் கதை தான். ஃபர்ஸ்ட் கதை வந்து பில்லியன் நிழல்கள் அப்படின்னு சொல்லிட்டு விவேக் சுப்பிரமணியம் எழுதினது. விவேக் சுப்பிரமணியம் கிட்டத்தட்ட நிறைய கதைகள் வந்துட்டு அவருடைய அறிவியல் புனைவு கதைகள் தான் இருக்கும். சோ அதை பத்தி நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் மந்திரமூர்த்தி. இப்போ பில்லியன் நிழல்கள். விவேக் சுப்பிரமணியன் நீங்க சொன்ன மாதிரி நிறைய கதைகள், தத்துவார்த்தமான கட்டுரைகள் எல்லாம் நிறைய எழுதிட்டு இருக்கிறாரு. ஏஐ தொடர்பானதையும் நிறைய பேசுறாரு, எழுதுறாரு. சரி, இப்போ இந்த பில்லியன் நிழல்கள், பில்லியன்னா என்ன? 100 கோடி. இது வந்து அறிவியல் பணிவு சிறுகதை தான். முதல்ல நாம இங்க பேசுற எல்லா சிறுகதைகளுமே அற்புதமான நடையில சொல்லப்பட்டிருக்கிற கதைகளை தான் பேசுறோம். அதே மாதிரி உள்ளடக்கம் செறிவான கதைகளை தான் நம்ம எடுத்து இங்க பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில இந்த கதையும் உள்ளடக்கம் செறிந்த கதை இந்த அறிவியல் பில்லியன் நிழல்கள் கதை. இது வந்து ஒரு குவாண்டம் பிசிக்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு கதை. ஒரு குவாண்டம் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சியில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் வந்து அந்த ஆராய்ச்சியின் விளைவா அந்த அணுத்துகளினுடைய பாதிப்புனால அவன் ஒரே சமயத்துல நிறைய இடத்துல இருக்கிற மாதிரி உணர்றான். அதுல இருந்து எப்படி வெளியே வரான், எப்படி ஒரு 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 விஞ்ஞானி, அவனுடைய தலைமை விஞ்ஞானி இருக்கார் இல்லையா, அவனை ஒரு கண்ணாடி கூண்டுக்குள்ள போக சொல்லி அவனை எப்படி ஒரு நிலைப்படுத்தி அவன் சிந்தனை வந்து ஒரே நேரத்துல பல இடங்கள்ல இருக்கிற மாதிரி அவன் உணர்றான் இல்லையா, அதை எப்படி சரி பண்ணி இந்த பிரபஞ்சத்தையும் சரி பண்றான் அப்படின்னு தான் இந்த கதை பேசுது. நீங்க எப்படி பாக்குறீங்க அத? கண்டிப்பா எனக்கு வந்து இது ஃபேவரட்டான சப்ஜெக்ட். அதுவும் குறிப்பா வந்து அறிவியல் புனைவுன்னா எனக்கு ரொம்ப கொஞ்சம் அதிகமா போடும். நிறைய கம்பேரிசன்ஸ் வரும். டிஃபால்ட்டா வந்து அறிவியல் புனைவுன்னா நம்ம வந்து டக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவோம்னா ஐசக் அசிமோவ் போயிடுவோம். தமிழ்ல பாத்தீங்கன்னா சுஜாதா, அப்புறம் ஜெயமோகன் கூட சில அறிவியல் சிறுகதைகள் எழுதியிருக்காரு. பட் எனக்கு வந்து டக்குன்னு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா ஓர்கே லூயிஸ் ஃபோரியலோடது த கார்டன் ஆஃப் த ஃபோர்கிங் பாத்ஸ் அப்படின்னு ஒன்று வரும். அதாவது ஒருத்தர் வந்து பல பாதைகளை தொடர்ந்து பயணிக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு இன்னொரு குறை என்னன்னா பில்லியன் நிழல்கள்னு வச்சிருக்காரு. ஆக்சுவலா இது வந்து பில்லியன் நிஜங்கள் அப்படின்னு வச்சிருக்கணும். ஏன்னா நிழல் இல்லை, இது ஒவ்வொன்றும் வந்துட்டு சந்திரசேகர் தியரி வந்துட்டு ஆயிரக்கணக்கான நிஜங்கள் இருக்கு. சோ அந்த நிஜங்களுக்குள்ளார இப்படி அந்த நிஜங்கள்லாம் ஒரு நேர்கோட்டில் இருக்கிறப்பதான் அந்த உண்மையான நிஜமான நிஜம் வந்து அப்படி சேருது அப்படிங்கிறது. சோ அந்த நிழல்கள் அப்படிங்கிறது நிஜங்கள்னு வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு
ஸோ மேபி விவேக் சுப்ரமணியம் அதை பார்த்துட்டு ஏன் நிழல்கள் வச்சார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிழல் அப்படிங்கிறது வந்து உண்மை கிடையாது, நிஜங்கள் அப்படிங்கிறது அப்படிங்கிறது இருக்கலாம். பட் நீங்க சொன்ன மாதிரி அதுல வந்து என்னன்னா இந்த மாதிரி ஒரு புனைவு கதைகள்ல பாத்தீங்கன்னா அதிபுனைவு அப்படின்னு சொல்லலாம். ஃபேண்டசி வேர்ல்ட்ல போறப்ப வந்துட்டு அதுக்கு முடிவு வந்து ஒன்னா சயின்ஸ் பிக்ஷனை பண்ணலாம், இல்லைன்னா கடவுளை கொண்டு வந்து நிறுத்தலாம். இதுல சயின்ஸ் பிக்ஷன் சொல்லியிருக்காரு, சந்திரசேகர் உதவி கழிச்சிருக்காரு. அருமையா இருக்கு கதை. வந்து நீங்க சொன்ன மாதிரி வந்துட்டு அந்த அவர் விவரிப்ப இது வந்து கொஞ்சம் கடினமான கதை. அதாவது கொஞ்சம் சயின்ஸ் பத்தி தெரியாதவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் தடைகளா இருக்கும் அந்த வேர்ட்ஸ் எல்லாம். அவர் இந்த சந்திரசேகர் பிரின்சிபல்லாம் இது பண்றப்போ, அந்த போர்ட்டல் எல்லாம் பண்றப்போ இது பண்ணிருக்கோம். எனக்கு கொஞ்சம் லைட்டா அந்த இன்செப்ஷனோட கிளைமேக்ஸ், இன்செப்ஷன் படம் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அதோட கிளைமேக்ஸ் கொஞ்சம் நினைவுபடுச்சிச்சு. அதாவது இது கனவா கனவின் கனவா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அந்த படத்தோட ஹோல் ஸ்டோரியா பாத்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த கனவு, அந்த கனவு சார்ந்து அந்த கனவுக்கு எது கனவு எது நிஜம் அப்படிங்கிறதுக்குள்ளேயே டிராவல் பண்ணிட்டு இருப்பாரு. சோ அதை வந்து ரொம்ப அருமையா கையாண்டிருக்காரு விவேக். என்ன பொறுத்தவரை ரொம்ப பிடிச்சிருக்காரு. நான் இன்னும் ஒன்று ரெண்டு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். அவரு சொல்ற செய்தி பாத்தீங்கன்னா அந்த MIT ஆய்வகம், அந்த MIT ஆய்வகத்துல அவனோட வேலை செய்யற அந்த எமிலி அப்படிங்கிற பொண்ணு, அந்த எமிலிங்கிற பொண்ணுக்கும் அவனுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு மெல்லிதான ஒரு நட்பு, அந்த நட்பையும் தாண்டிய ஒரு காதல். அப்புறம் இவன் இந்த மாதிரி பல நிலைகள்ல அவன் செதறி அவனுடைய நினைவுகள் இங்கேயும் ஒரே நேரத்துல பார்த்தோன்னா பாஸ்டன்லயும் இருக்கிறான், சான் பிரான்சிஸ்கோலயும் இருக்கிறான் அப்படின்னு அவனுக்கு நினைவு அவனை சுத்துது. அப்போ அதுல இருந்து வெளியே வர்றது எப்படி அப்படின்னா, யாராவது ஒருத்தர் இவனுடைய இந்த அணுத்துகள் மற்றதனுடைய அந்த குவாண்டம் ஆராய்ச்சி பண்றாங்க இல்லையா, அதனுடைய விளைவா இவன் தான் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கான். அப்போ உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே நினைவு மறந்து போயிடும். அப்போ உலகத்துல இருக்கிற படிப்படியா அப்ப மனிதர்களுக்கு அவங்க சந்தித்த மனிதர்களை பத்தின நினைவே மறந்து போச்சுன்னா உலகம் என்ன ஆகுறது? அப்போ அதை சரி செய்யறதுக்காக அந்த கண்ணாடி ஆய்வு குண்டுக்குள்ளே யாராவது ஒரு ஆள் போகணும். அப்போ அவனை நேசிக்கிற அந்த எமிலி வந்து நீ போக வேண்டாங்கிறான், இவன் நான் போறேங்கிறான். அவன் அந்த அன்பையும் சேர்த்து சொல்றாரு. அப்போ அந்த நெருக்கத்தை அதிகம் அழகா சொல்றாரு. அவங்க உள்ள போகையில இந்த பிரபஞ்சம் பூரா இருக்கக்கூடிய பல மனிதர்கள், கோடிக்கணக்கான மனிதர்கள் எல்லாரும் அவனாவே அவனுக்கு தெரியுறாங்க. பால் குடிக்கிற குழந்தை, நோயில சாகர முதியவர், இப்படி எல்லா இடத்துலயும். அப்போ அவன் ஒருநிலைப்படுத்தணும் தன்னை. அப்போ எதை வச்சு அவன் ஒருநிலைப்படுத்துறான்னா, எமிலி அவன் முதல்ல எப்ப சந்திச்சான், எங்க சந்திச்சான் அப்படிங்கிறத பத்தி ஒருநிலைப்படுத்துறான். இத வந்து ஒரு புனைவுல வந்து ஒரு கதாசிரியன் இதெல்லாம் சொல்லிட்டு போறான் பாத்தீங்களா, அந்த இடத்துலதான் அந்த கதை வந்து நம்மளை ஒன்ற செய்யுது. ரொம்ப ரொம்ப ரசிச்சா அது. அருமை அருமை. அடுத்த கதை அப்படி போயிடலாம். கண்டிப்பா விவேக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அடுத்த கதை. இது வந்து தலைப்பே கொஞ்சம் போன வாட்டி நம்ம ஒரு தலைப்பு இருந்துச்சு, பொட்டானிக்கல் தலைப்பு இருந்துச்சு. இந்த வாட்டி ஒரு பொட்டானிக்கல் தலைப்பு, அலாஞ்சியம் சால்விஃபோலியம் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் வந்து தருணாதித்தன் பத்தி ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். இல்ல இந்த இதுல பேசணுமா இல்ல முன்னா பேசணுமா? போன மாதம் பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். சோ அவர் வந்து கிட்டத்தட்ட இந்த புலம்பெயர் வாழ்க்கை, இந்த கதை எனக்கு கொஞ்சம் பர்சனலாவே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரெண்டு விஷயம். ஒண்ணு வந்து புலம்பெயர் வாழ்க்கை எப்பவுமே வந்துட்டு எங்களை மாதிரி வெளிநாட்டுல வந்து வரவங்களும் கொஞ்சம் லைட்டா ஒரு சாஃப்ட் கார்னர்ல டச் பண்ணும். சோ அது தவிர அந்த நோய்களை பத்தி பேசுறதும் கொஞ்சம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் இன்ஃபுளுன்ஷியலா இருக்கும். சோ உங்களோட கருத்தை சொல்லுங்க, நான் வந்து அப்படியே ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த அலாஞ்சியம் சால்விஃபோலியம் இந்த கதை வந்து தருணாதித்தன் ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாரு. இதனுடைய கதை சொல்லி வந்து கதாசிரியனே கதை சொல்லியா இருக்கிறான். அந்த மாதிரி வச்சு அவர் சொல்லிட்டு போறாரு. அவங்க பெரியப்பா அவர் வந்து ஒரு பெரிய தாவரையியல் ஆராய்ச்சியில ஒரு கோவை அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியில பெரிய ப்ரொஃபஸராக இருந்து ரிட்டையர்ட் ஆனவர். 87 வயது ஆகுது. அவர் தன் நினைவு இல்லாம மறந்துடுறாரு அப்படிங்கிறதெல்லாம் அவன் ஃபாரின்ல இருக்கையில கேள்விப்பட்டு, ஃபாரின்ல இருந்து இந்தியாவுக்கு வந்த உடனே, ஊருக்கு வந்த உடனே அவர் பார்க்க போறான் அவரோட மனைவியோட. அப்போ அவங்களுடைய பெரியப்பாவை சுத்தி என்னென்ன நிகழுது அப்படிங்கிறதான் இந்த கதை ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறார். கதையில இருக்கிற ஒவ்வொரு செய்தியும் வந்து அவங்க பெரியப்பாவை பத்தி சொல்ற செய்தி. அன்று தாவரையியலினுடைய ஒரு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்திலேயுமே கிங் அப்படி இருந்த ஒரு மனிதர் இன்னைக்கு எப்படி இருக்கிறாரு, அதை பார்க்குறப்போ இந்த கதை சொல்லியோட உணர்வு எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த கதையில நல்லா சொல்லி இருக்கிறாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க இத?
அருமை. நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு இந்த கொஞ்சம் இந்த புலம்பெயர் வாழ்வை பத்தி பேசுறாலே கொஞ்சம் சென்டிவா தாக்கிரும். ஸோ இதுல வந்து இன்னொரு விஷயம், நான் என்ன பொறுத்தல வந்து உலகத்துல 2 கொடிய நோய்கள் இருக்கு. ஒன்னு வந்து நீரிழிவு, இன்னொன்னு வந்து நினைவழிவு. இதுல வந்து நினைவழிவை பத்தி பேசியிருக்காங்க. அது ரொம்ப என்ன பொறுத்தல இந்த நீரிழிவு வந்துன்னா உடம்புல இருக்கிற எல்லா பாகத்திலையும் பிசிக்கலா எல்லா பாகத்திலையும் அரிச்சு எடுத்துரும். நினைவழிவு அப்படிங்கிறது மூளையில இருக்கிற செல்லு எல்லாம் அரிச்சு எடுத்துட்டு உங்களோட நினைவே இல்லாம போயிடும். நீங்க யாரு அப்படிங்கிற கேள்வி அப்படிங்கிறது திருப்பி திருப்பி மறந்து போயிடும். சோ இந்த 2 விஷயத்தையும் தொட்டு அது கூட இந்த புலம்பெயர்வை சேர்ந்தது வந்துட்டு ஒரு சூப்பரான என்ன சொல்றது சென்டிமெண்டல் ஸ்டோரியை வந்து அருமையா எழுதி வச்சு போயிருக்காரு. அந்த சென்டிமெண்டல் ஸ்டோரியில வந்துட்டு என்னன்னா, நிறைய பேர் எழுதுவாங்க இந்த சென்டிமெண்டல் ஸ்டோரி பண்ண அசோகமித்திரனோட அவரோட பாத்தீங்கன்னா ரொம்ப ஓவரா சென்டிமெண்டா போனவங்க. இதான் நடக்குது, இப்படிதான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லிட்டே போயிட்டு இருப்பாங்க. சோ இது எனக்கு வழக்கம் போல இன்னொரு ஃபாதர்னு ஒரு படம் பார்த்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அந்த படத்துல வந்துட்டு அவருக்கு இப்படிதான் கிட்டத்தட்ட என்ன பண்ணுவோம்னா, அந்த நினைவிழவு நோய் வந்ததுனால, இந்த டிமென்ஷியா வந்ததுனால என்ன ஆகும்னா, அவருக்கு வந்து யாரு அவங்க வந்து துன்புறுத்துறாங்க, யார் அவங்களை துன்புறுத்தல, மகள் யாரு, மகன் யாரு, இவங்க யாரு, செவிலியர் யாரு அப்படின்னு தெரியாத ஒரு 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 நிலையில இருப்பாங்க. சோ அதை இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சோன்னா அந்த கதையோட முடிவு, நான் அதை சொல்ல விரும்பல. ஏன்னா அந்த கதையோட முடிவு வந்து சொன்னான்னு வச்சுக்கோங்க, அது அந்த சென்டிமெண்டல் ஹையை வந்து அடிச்சிடும். அது அந்த அந்த கதையோட முடிவு தான் எனக்கு வந்து இந்த கதையில ரொம்ப பிடிச்சது. ஏன்னா நிறைய பேர் இதெல்லாம் எழுதிடலாம். சோ இதுல வந்து நான் தன்னாதன் என்ன சொல்றேன்னா, இந்த ஒரு எழுத்தாளரா வந்துட்டு இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து ஒன்னா சேர்க்கறது இருக்கு இல்லைங்களா, அதுவே கஷ்டமான விஷயம். நான் சொன்னபடி ஒரு நோய், ஒரு வயதோகத்தின் நோய், அது ஒண்ணு. அப்புறம் வந்துட்டு நம்ம வந்து இங்க புலம்பெயர் வாழ்வு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் எப்பவுமே ஒரு இது இருக்கும்னா, நாங்க சொல்லுவோம் நைட்டு 10 மணிக்கு மேல போன் அடிச்சிச்சுன்னா எல்லாரும் நடுங்குவாங்க, கை நடுங்கிரும். ஏன்னா நம்ம வயதுகத்தில் இருக்கும் பேரண்ட்ஸ்க்கு என்ன ஆகுதோ, நம்ம மாமா அத்தையில என்ன ஆகுதோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும். சோ அது கூட சேர்ந்துட்டு வந்துட்டு கடைசியில அவர் கொண்டு வந்து அந்த முடிக்கிற அந்த வார்த்தை, அதுதான் என்னோட இந்த ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சோ பயங்கரமான சென்டிமெண்டல் ஸ்டோரி. ஆனா வந்து தருணாதித்தன் சொல்லியிருக்காரு, இதுல பெரும் குறை அப்படின்னு நான் சொல்லி பார்த்தேன்னா, அந்த பேக் அண்ட் ஃபோர்த்ல போறதுல வந்துட்டு நிறைய எனக்கு புதுசா இருக்குல்ல சொல்லிட்டு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் ஆனாலும் இந்த நினைவு வெளிப்படுகிறதுக்கு அது முக்கியமாக பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்ன பொறுத்தல வந்துட்டு ரொம்பவே சென்டிமெண்டலா ஃபீல் பண்ணி படிச்சுட்டு நம்ம வந்து டக்குன்னு நீங்க அனுப்புற கதையில என்ன பண்ணோம்னா, ஒரே நாள்ல ட்ரெயின்ல படிச்சுட்டே போவேன். சில சமயம் அந்த கதை படிக்கணும் அப்படியே நிறுத்திடுவோம். இது அந்த மாதிரி நிறுத்தி வச்ச கதை. இது படிச்சு பிடிச்சிட்டு என்னால் அடுத்த கதைக்கு போக முடியல. அந்த மாதிரி ஒரு கதை சொல்லலாம். அருமை அருமை அருமை. நான் பாத்தீங்கன்னா தருணாதித்தன் வந்து ரொம்ப நிறைய செய்திகளை அப்படியே உள்ளடக்கமா அழகா சொல்லிட்டு போறாரு. பல இடத்துல வந்து அவர் சுஜாதாவாலையும் ஜெயமோகனாலையும் நல்ல சிறுகதை எழுத்தாளர் அப்படின்னு முன்மொழியப்பட்டவர் அப்படிங்கிறத பல இடத்துல அவர் நிரூபிக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, கதை சொல்லி அவன் மனைவியும் வீட்டுக்குள்ள போறாங்க. அந்த வீட்டு மாடியில குழந்தைகளுக்கான துணிமணி தொங்குது. அப்புறம் அவங்க பெரியப்பா எப்படி குழந்தைத்தனமா நடக்கிறாரு அப்படிங்கிறத சில சம்பவங்கள் மூலமா சொல்லிக்கிட்டே வராரு. இவன் நினைக்கிறான் அவருக்கு டிவி முந்தியெல்லாம் பிடிக்காது, ஆனா டிவியை உட்காந்து பாக்குறாரு. நல்லா வளர்ந்த மனிதர் வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி பாக்குறப்ப கூட நல்லா இருந்தாரு, இந்த 5 வருஷத்துக்குள்ள எப்படி ஒடுங்கி போயிட்டாரு, அதெல்லாம் சொல்லிட்டே போறாரு. அப்புறம் அந்த வளர்த்துக்கிற அவரை கவனிச்சுக்கிறதுக்காக நியமித்திருக்கின்ற பணிப்பெண், அந்த பணிப்பெண் அதுதான், அதை சுத்தி தான் இந்த கதை முக்கியமான கதை. அப்புறம் அந்த பரவாயில்ல, சில சஸ்பென்ஸ சொன்னா உடைச்சாலும் பரவாயில்ல, அந்த பணிப்பெண்ணின் வாயிலாக எல்லாத்தையும் மறந்திருக்கிற அவங்க பெரியப்பா அந்த மரத்தின் பெயரை அந்த பெரியப்பாவின் வாயிலாக அந்த பணிப்பெண் தெரிஞ்சு சொல்றான். அப்படிங்கிறத ஒரு பூடகமா அந்த கதையில அவர் வெளிப்படுத்துறாரு. கதை படிக்கிற வாசகன் வந்து அவர் தன்னுடைய நினைவையே அழிந்தாலும் கூட தன்னுடைய அடிப்படையான அவருடைய மெமரியில போய் அது ஒரு விஷயம் பதிஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த கதையோட தலைப்பா தருணாதித்தன் தந்திருக்கிறாரு. ரொம்ப அழகான கதை, வாசிக்க வேண்டிய கதை இந்த கதை. நான் வந்து தலைப்புக்கு சொல்ற அதுக்கு மாதிரி ஒரு 30 செகண்ட்ஸ் எடுத்தேன்னா, அலாஞ்சியம் ஷல்ஃபிபோனியம் அப்படிங்கிறது அழிஞ்சில் மரம் அப்படிங்கிறது. ஸோ அதை பத்தி கொஞ்சம் தேடி பார்த்தேன். ஸோ அது என்னன்னா, இந்த ஆயுர்வேதத்துல வந்துட்டு வாதத்துக்கும் இந்த மாதிரி மறதிக்கான நோய்க்காக கொடுக்கப்படும் மருந்து. ஸோ அதையும் இங்க வந்து அந்த ஒரு கனெக்ட் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம்.
சோ அதுவும் நல்லா இருந்துச்சு. சோ தன்னாதன் வந்து ரொம்ப யோசிச்சு சிந்திச்சு அந்த கனெக்டிங் பாயிண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காரு. சோ வித் தட் செட் அடுத்த கதைக்கு போனா, அடுத்தது நீங்க சொல்வனத்துல இருந்து எடுத்திருக்கீங்க. இதுல வந்து எனக்கு தலைப்பு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. கௌதம் நாராயணன் என்ன சொல்லணும்னா, இந்த தலைப்பை வந்து அவர் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கணும். ஏன்னா ஒரு தமிழ் படத்துக்கு வந்து இப்ப அருமையான தலைப்பு. தலைப்பு வந்து அதிபன் அப்படிங்கிற ஒரு தலைப்பு. சோ அந்த என் தலைப்பை ஏன் பிடிச்சிச்சு நான் அப்புறம் சொல்றேன். ஏன்னா கதைக்கும் அந்த தலைப்புக்கும் ஒரு நிச்சயமான சம்பந்தம் இருக்கு. சோ கௌதம் நாராயணோட இந்த கதை நீங்க சொல்லுங்க மந்திரமூர்த்தி, உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்துச்சுன்னு. நம்ம போன மாசத்துல கூட அவரோட ஒரு சிறுகதையை பத்தி இங்க பேசணும், கலந்துரையாடணும். அப்புறம் பிளாஷ் கதையிலையும் கூட அவரோட ஒரு கதையை பார்த்தோம். கண்டிப்பா. திருநெல்வேலிக்காரரு தொடர்ந்து நல்ல சிறுகதைகள்ல மின்னிதழ்கள்ல எழுதி கொண்டிருக்கிறார். இந்த கதையை படிச்ச உடனே எனக்கு எழுத்தாளர் ஜி நாகராஜனோட மனிதன் ஒரு சல்லி பயல் அப்படிங்கிற ஒரு தொடர் இருக்கு இல்லையா, அந்த தொடர் தான் ஞாபகம் வந்தது. நம்ம ஏன்னா நம்ம வந்து குறுகிய நேரத்துல தான் கதைகளை பத்தி உரையாடணுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கும். அதனால கதையோட கரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பள்ளியினுடைய ஒரு புகழ்பெற்ற ஒரு மேல்நிலை பள்ளியினுடைய ஒரு பொறுப்பாளராக பிரின்சிபலாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர், அவருடைய நிஜ வாழ்க்கை என்னவாக இருக்கிறது, அவரு தனக்குன்னு கட்டமைத்து கொண்ட இந்த பள்ளியினுடைய அதிபராக அவர் எப்படி இருக்கிறாரு, அந்த பள்ளியில ஒரு பையன் ஒரு சிறுவன் வந்து ஒரு விளையாட்டுல நடக்கிற ஒரு இடத்துல ஒரு கம்பு பட்டதுல அந்த கம்பு மூக்கு கண்ணாடி சிலம்பு சுத்தையில மூக்கு கண்ணாடியில பட்டு அந்த கண்ணாடியின் மூலமா அவனுக்கு கண்ணில் குத்தி ஒரு காயம் ஏற்படுது. அது வந்து ரூரல் சார்ந்த பள்ளி, அதனால நம்ம பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டி வருமோன்னு அந்த அதிபர் பயப்படுறாரு. ஆனா அவங்க அப்பா கலாட்டா பண்ண மாட்டாருன்னு தெரிஞ்ச உடனே முதல்ல அவர் எப்படி பயந்தாரு, அப்படி அந்த பயந்த சூழ்நிலையில அவர் தன்னை விட்டு பிரிந்து வந்திருக்கின்ற அந்த மனைவியை பத்தின ஞாபகம், அவளை பத்தின குடும்பத்தை பத்தின கவலையே அவருக்கு அப்படிதான் வருது. ஆனா அந்த பிரச்சனை தீர்ந்த உடனே இந்த மனுஷன் எப்படி மாறிடுறான் அப்படிங்கிறதையும் இந்த கதையில ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாரு கௌதம் நாராயணன். சொல்லுங்க நீங்க. இது எனக்கு வந்து நான் சொன்ன தலைப்பு பத்தி சொல்றீங்களா, அதிபன் அப்படின்னு குறிப்பா நம்ம அதிபன் அப்படின்னு சொல்ல மாட்டோம், அதிபர் அப்படின்னு தான் சொல்லுவோம் இல்லைங்களா, அது மரியாதையா சொல்லுவோம். சோ அந்த வந்து அதிபன் அப்படின்னு அந்த பேரை வச்சதே வந்துட்டு அவர் வந்து ஒரு உயர்ந்த பதவியில இருக்காரு, ஆனா எவ்வளவு சின்னத்தனமா நடக்க முயற்சி பண்றாரு அப்படிங்கறத வந்துட்டு அந்த தலைப்புலயே சொல்லிடுறாரு. அது வந்து என்ன பொறுத்தளவு வந்துட்டு ஒரு அருமையான தலைப்பு தேர்ந்தெடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதுல எனக்கு அந்த நீங்க சொல்ல கதை, நீங்க ஏற்கனவே வந்து இந்த கதையை சொல்றீங்க, ஒரு மாணவருக்கு வந்து சிலம்பத்துல வந்து ஒரு சின்ன இது நடக்குது, ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, அதுல இருந்து அதை எப்படி அவர் தடுக்க முயற்சிக்கிறாரு, அப்புறம் அதை எப்படி உடைச்சிட்டு வர்றாரு அப்படிங்கறதான் அது. இது வந்து நீங்க சொன்ன மாதிரி கிராமத்து கதைன்னு சொன்னீங்க, அந்த அந்த சொல்லாடல்கள்லாம் அது மாதிரிதான் இருந்துச்சு. இதுல எனக்கு இன்னும் பிடிச்சதுன்னா, நிறைய வாட்டி எனக்கு நீங்க சொன்ன மாதிரி திருநெல்வேலி அந்த சமயம்லாம் வந்துச்சுன்னா அந்த வழக்கு அந்த சொற்கள்லாம் எனக்கு ரொம்ப புரியாம இருக்கும். இதுல அந்த மாதிரி இல்ல, ரொம்ப எளிமையான வாசகங்களா இருந்துச்சு, எனக்கு ஓரளவுக்கு புரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நான் வளர்ந்த கோயம்புத்தூர் சூழல்ல வந்து இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் சம்டைம்ஸ் படிக்கிறப்போ டக்குன்னு புரியாது, கொஞ்சம் யோசிச்சு அது எங்க அந்த அப்படின்லாம் பார்க்க வேண்டியிருக்கும். அதெல்லாம் இல்லாம உரைநடை அப்படிங்கிறது அந்த பேச்சு வழக்கு நல்லா இருந்துச்சு. ஆனா நிறைய இடத்துல என்னன்னா ரொம்ப தீவிரமா விவரிச்சுட்டு போறாரோ அப்படின்ற மாதிரி தோண ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம். அந்த போன வாட்டியும் இந்த மாதிரி ஒரு கதை இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், அவர் அந்த கதை நினைக்கல, நிறைய விவரணைகளுக்கு ஆரம்பிச்சிச்சு. அது ஒண்ணுதான் ஒரு எனக்கு குறையா இருந்துச்சு. கதைப்படி பாத்தீங்கன்னா அந்த மாற்றங்கள், அந்த இவருக்கு நடக்கிற மாற்றங்கள் வந்து அருமையா பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொல்ல முடியும். சோ எனக்கும் இது பிடிச்ச கதை. ஆனா அவர் பூடகமா நிறைய விஷயத்த சொல்றாரு எழுத்தாளர். அது வந்து வாசகன் புரிஞ்சுக்கணும். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உதாரணமா பாத்தீங்கன்னா, அந்த இவரு வரப்போற அவங்க பையனோட அந்த அப்பாவும் அம்மாவும் என்ன கலாட்டா பண்ணுவாங்களோன்னு பயந்து போய் உட்கார்ந்து இருக்காரு. அப்ப பாக்குறாரு அவருடைய ரூம்ல வந்து ஒரு உடைஞ்ச கண்ணாடி துண்டு கிடக்கும், பெரிய கண்ணாடி துண்டு. அந்த ஸ்வீப் பண்ற பொண்ணு இத இந்த அம்மா அந்த கிளீன் பண்ற பொண்ணும் அதை ஏன் பார்த்து கிளீன் பண்ணல, அதை வேணும்னே தான் அவ விட்டு போயிருக்காளோ அப்படின்னு அந்த அதிபர் நினைக்கிறாரு. நீங்க வேண்டுமென்றேதான் அந்த அவ விட்டு சென்றிருக்கிறாளா அந்த கண்ணாடி துண்டை அப்படிங்கிறதுல வாசகனுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கிறாரு. அப்ப ஏன் அந்த அவ வேணும்னே ஏன் விட்டுட்டு போனோம், இவனுடைய யோக்கியாம்சம் அந்த அளவுல இருக்கு. அதனால அந்த பூடகத்தை வந்து அவரு கதாசிரியர் அந்த இடத்துல வச்சுட்டு போறாரு. இந்த மாதிரி நிறைய நிறைய கதையில வந்து வாசகனுக்கு அவனுக்கு யூகிக்கிறதுக்கு
அவன் கதையை அவன் போக்கில் எடுத்துக்கிறதுக்கெல்லாம் நிறைய இடம் கொடுக்குறாரு. ரொம்ப சிறப்பான சிறுகதை. கண்டிப்பா அந்த ராஜகோபால் அப்படிங்கிறோட அந்த மனம் எப்படி மாறுது அப்படிங்கறது வந்துட்டு அந்த தத்துவ சார்போட கடைசியில கொண்டு முடிக்கிறப்போ நல்லபடியா முடிச்சிருக்காரு. சோ இன்னொரு ஸ்டோரி அது சொல்லிதான் ஆகணும். அடுத்த கதை நம்ம இவரோட கதையும் ஏற்கனவே பேசிருக்கோம். மலர்விழி மணியத்தோட கதை இவரும் பேசிருக்கோம். சங்கிலி அப்படிங்கிற கதை. இது வந்து வல்லினத்துல வந்த கதை. இது வந்து நம்ம பேசிருக்கோம். இவங்க குறிப்பா இவங்களோட டைப் ஆஃப் ரைட்டிங் வந்து நம்மளுக்கு ஏற்கனவே பேசிருக்கோம். பட் நீங்க சொல்லுங்க, சங்கிலி அந்த 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 கதையை பத்தி சொல்லுங்க, உங்களுக்கு என்ன கவர்ந்ததுன்னு சொல்லுங்க. ஆமா, ரொம்ப ரொம்ப பிரமாதமான கதை. மலர்விழி மணியன் எழுதின அந்த கதை. நீங்க சொன்ன மாதிரி முன்னாடி அவங்க ஒரு சிறுகதையை, ரொம்ப பிரமாதமான ஒரு சிறுகதையை பத்தி அவங்க சிறுகதையை நம்ம பேசியிருக்கோம். ஒரு ஒரு பெண்ணு காதலிச்சு ஒருத்தரை கல்யாணம் பண்றா. ஆனா காதலிச்சு அவன் வந்து நம்ம என்னவோ பெரிய புரட்சி பண்றோம்னு நினைச்சு அவனை கல்யாணம் பண்றா. அவன் வந்து அவளை எவ்வளவு அடிமையா நடத்துறான், எவ்வளவு மோசமா நடத்துறான். அவ்வளவு மோசமா நடத்தியும் கூட அவனை விட்டு அவன் வெளியே வராம இருக்கா. ஏன்னா இங்க கல்யாணமாகி இது பண்ணோம்னா அவன் அமெரிக்கா ஃபாரின் போறாங்க. இந்த பொண்ணு, இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த அந்த பொண்ணு சின்ன வயசுல இருந்து அவங்க அம்மாவை பார்த்து பார்த்து பார்த்தே அவளுடைய மகளோட மனநிலையிலிருந்து இவளுடைய மனநிலை என்னவாகுது அப்படிங்கிறதையும் கதாசிரியர் சேர்த்து சொல்லிட்டே போறாரு. அந்த சின்ன வயசு 2-3 வயசு பொண்ணா இருக்கையில அந்த பொண்ணு பார்க்கையில அந்த பொண்ணு இவன் மக குழந்தையா இருக்கையில அவ கண்ணுல இருந்து கண்ணீரா வழியுது. அப்போ நம்மளை நினைச்சு குழந்தை ஏங்குறா, கருணை வடிவமாவே இருக்கிறாளே அப்படிங்கிற அந்த ஏக்கம், அதெல்லாம் சொல்றாரு. இதனுடைய பின்னணியில அந்த கதாசிரியர் எப்படி இந்த கதையை சொல்லிட்டு போறாரு அப்படிங்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்க சொல்லுங்க டிஜே. இது வந்து கொஞ்சம் நான் சொன்ன மாதிரி புலம்பெயர் வாழ்வு. சோ அதனால அதுல ஃபர்ஸ்ட் இதுலயே டிக் அடிச்சிட்டாரு, நம்மளுக்கு பிடிச்சதுக்கான காரணம். பட் இதுல என்னன்னா, எனக்கு இந்த கதையில ஸ்பெசிபிக்கா பிடிச்சது என்னன்னா, ஒரு கதையில வந்துட்டு இந்த ஜியோகிராபிக்கல் எலிமெண்ட்ஸ், நம்ம போன வாட்டி இந்த எக்ஸ்ட்ரா கதையில படிச்சோம். இந்த பார்த்தீங்கன்னா அந்த ஜியோகிராபிக்கல் எலிமெண்ட்ஸ் வந்து அந்த மலை உச்சியில இருக்கிற அந்த வீட்டை பத்தி விவரிப்புல வந்துட்டு எப்படி வந்து அது கதை கூட சம்பந்தப்படுத்தி பேசுறாரு அப்படிங்கிறது கொண்டு வந்துருவோம். இந்த இதுல வந்து சியாட்டல் வந்து நான் சியாட்டல் போயிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாசத்துக்கு ஒரு வாட்டி போயிருவேன். சியாட்டல் போயிருவேன். ஸோ அங்க இருக்க அந்த மவுண்டன் அந்த ஸ்கேப்பை வந்துட்டு கதையோட ஒட்டி கொண்டு வராரு. இது வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக், ஒரு சிறுகதை ஆசிரியருக்கு, ஒரு சிறுகதை வாசிப்பாளருக்கு வந்து ஒரு பயங்கர எனக்கு ஹைய கொடுத்த ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா. ஏன்னா ஒரு ஜியோகிராபிக்கல் ஸ்ட்ரக்சரா வந்து கதையோட பின்புலத்தோட இணைச்சு அதை வந்து நீங்க பேக் அண்ட் ஃபோர்த் கொண்டு வந்து அந்த கதையில விட்டுறது. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க அந்த மவுண்ட் ரெய்னியர் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு குறிப்பா சொல்லணும்னா மே மாதம் போயிருந்தேன். மே மாதம் நான் போயிருந்தேன், சியாட்டில் போயிருந்தேன். மே மாதம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60-70 டிகிரி வந்துடும். ஆனா அந்த மவுண்ட் ரெய்னியர் மாத்திரம் எப்பவுமே பனி படர்ந்திருக்கும். சோ அந்த இயற்கை சூழலை நீங்க எனக்கு அது அந்த நேரடியா பார்த்ததுனால அந்த பனி ஒரு வெயில் காலம் மாதிரி இருக்கும், சுத்தி வெயில், அந்த ஒரு மலையில மாத்திரம் பனி நடந்தது எப்படி இருக்கும். சோ அந்த மாதிரி ஒரு சூழல். சோ அங்க தனிமைப்படுத்தி விட்டப்பட்ட ஒரு விஷயம். அது நானே கற்பனையை யூகிச்சுட்டேன்னு தெரியல, பட் எனக்கு அப்படி தோணுச்சு. பட் ஆனா இதுல என்னன்னா, அந்த பெண்ணோட இது வலி அப்படிங்கறது ஒண்ணு, டொமஸ்டிக் வயலன்ஸ் அதுல வந்து கொஞ்சம் காத்திரமாக சொல்லியிருக்காங்க. இந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு சிறுகதையில இதை வந்து திரைப்படமா எடுத்தாலும் பெரிய விஷயமாகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க காட்டுற அந்த வன்முறை அப்படிங்கிறது, டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படின்னா நம்ம என்ன திட்டுறது இது பண்ணுவாங்க அப்படின்னா அதோட உச்சத்தை ஓரளவு காட்டியிருக்காங்க. ஸோ அதுல இருந்து அவங்க வெளியில வர்றதுக்கு அந்த ஜியோகிராபிக்கல் இது, அதாவது இவங்க எங்கிருந்து வந்திருக்காங்க அப்படிங்கறத காட்டிட்டு, சியாட்டல் அப்படிங்கிறது வந்து அந்த ஒரு ஜியோகிராபிக்கலா அவங்களுக்கு ஒரு லிபரேஷன் கொடுக்குது. ரெண்டாவது வந்துட்டு அவங்க அந்த கோரி கூட பேசுறப்ப வந்துட்டு அவங்க கிட்டயும் அந்த லிபரேஷனை பத்தி அவங்களுக்கு இது தெரியுது. அதை ரெண்டையும் சேர்ந்துட்டு அவங்க எப்படி அவங்க லிபரேட் ஆறாங்க அப்படிங்கிறது வந்து சூப்பரான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். இது வந்து கண்டிப்பா வந்து அந்த ஒரு பெண்ணோட ஆழ்மனத்தை வந்து காட்டிட்டு, அதுல எனக்கு இன்னும் திருப்பி அதான் சொல்லிட்டேன், அந்த ஜியோகிராபிக்கல் ஸ்ட்ரக்சரை கொண்டு வந்தது வந்துட்டு ஃபேபுலஸ் ஸ்டோரி. மூணாவது வந்துட்டு, சாரி கொஞ்சம் லேட் எடுத்துக்கிறேன்னு நினைக்கிறேன், H1B விசா. இதுல வர்றவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். சொல்லுங்க. H1B விசால வர ஆண்களுக்கு இருக்கும் பிரச்சனைகளை வேற, H1B விசா அந்த டிபெண்டா வர பெண்களுக்கு இருக்கும் விஷயங்கள் நிறைய வேற. அவங்களுக்கு வந்து நிறைய பாத்தீங்கன்னா, நிறைய இப்போ நண்பர்கள்லாம் பேசுறதெல்லாம் கேட்டிருக்கேன். அவங்களுக்கான டிப்ரெஷன், அவங்களுக்கான தனிமை சூழல், இந்த பெரிய ஜியோகிராபிக்கல் இதுலயே வந்துட்டு அவங்க அந்த தனிமை சூழல் இருக்கிறப்ப வந்து அவங்களுக்கு ஏற்படும் டிப்ரெஷன் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் எனக்கு நினைவு வந்துச்சு. ஸோ அதெல்லாம் நினைவுபடுத்தாதான் ஒரு கதையாசிரியரோட முக்கியமான பண்புன்னு நினைக்கிறேன். ஸோ அதான் வந்து ஃபென்டாஸ்டிக்கா பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு பாத்தீங்கன்னா இந்த கதை ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. தருணாதித்தனோட கதை எப்படி ஒரு ஹிட் நோட்டோ இதுவும் வந்துட்டு அருமையான ஒரு நோட் அடிச்சதுன்னு தான் சொல்ல முடியும். ஸோ எனக்கு பிடிச்சிருந்து. நீங்க ஆமா டிஜே,
டிஜே, இப்ப நீங்க பேசுனதுல இருந்து நானும் இன்னொரு ரெண்டு விஷயத்த சொல்லிடுறேன். ம். சீக்கிரமாவே சொல்லிடுறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, அவ அவ எப்படி மாறுறா அப்படிங்கிறத ரெண்டு விஷயத்துல அவரு சொல்றாரு. முதல்ல முதல்ல அவ அடிமையா, அவன் என்ன நீங்க சொல்ற மாதிரி மோசமா டொமஸ்டிக் வயலன்ஸ் பண்றான், அவளை முட்டு போட சொல்றான், கையை ம். ரெண்டையும் தூக்க சொல்றான், My God. அவளை அடிக்கிறான், உதைக்கிறான், அவ்வளவு மோசமா ட்ரீட் பண்றான். Correct. எல்லாத்தையும் அவ தாங்கிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவ மக வந்து 2-3 வயசு குழந்தைய அவளை பார்த்து அவன் அம்மாவே அம்மா, நம்ம அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவ கண்ணுல இருந்து கண்ணீரா வடியுது. அப்போ அவ மகளுக்காக பொறுத்து மகளுக்காக இதை தாங்கிக்கிடணும் அப்படின்னு அவ தாங்கிக்கிறான். அவ்வளவுத்தையும் இந்த வேர், மண்ணின் வேர், மண்ணின் கலாச்சாரம், இந்த சமூகம், இப்படி இதெல்லாம் காரணமா அவ நினைச்சுக்கிறா. அந்த அமெரிக்கால அவங்க புது இடத்துக்கு குடி போற இடத்துல இருக்கக்கூடிய பக்கத்து வீட்டு பெண்மணி, அவளோட வாழ்க்கை, அவ என்ன தொழில் செய்யறா, அவ 65 வயசு ஆகிறப்பவும் கூட அவ 65 வயசுன்னு அவளை சொல்லவே முடியல. அப்படி ஒரு எனர்ஜெட்டிக்கோட வேலை செய்யறா. இதெல்லாம் அந்த கதையெல்லாம் சொல்லிட்டே போறாரு. அப்புறம் அவன் ஒரு கட்டத்துல அவளை முட்டி போட்டு சொல்லி இது பண்ணிக்கிட்டு இருக்கையில அந்த கதாசிரியர் வந்து அழகா 2 வரி சொல்றாரு, படிச்சிடறேன். அவளை சுற்றி வகை வகையான சங்கிலிகள் கட்டப்பட்டிருந்தன. அனைத்து வண்ண கம்பிகளினுடைய தொடக்கமும் முடிவும் அந்த பெண்ணினுடைய கையில் தான் இருந்தன. அந்த அந்த சங்கிலியோட முடிவும் ஆரம்பம் ரெண்டுமே அவ கையில தான் இருந்தது அப்படின்னு சொல்றாரு. அப்போ அதை எப்ப வேணாலும் அவன் நினைச்சா உடைச்சு போடலாம், அந்த அடிமை சங்கிலியை முடிச்சுட்டு வெளியே வரலாம் அப்படிங்கிறதையும் சொல்றாரு. கடைசியில அவ அந்த மவுண்டன், நீங்க சொல்ற அந்த இது இருக்கு இல்லையா, அந்த மவுண்ட் ரெய்னியர், அவ வந்து பழைய ஃபுட்பால் பிளேயர். அவ்வளவு ஒரு பெரிய ஆளு. அத ஓடுறா, அவளுக்கு அவ்வளவு எனர்ஜி இருக்கான்னு அவளுக்கே ஆச்சரியமா இருக்கு. அப்புறம் மகளை கூப்பிட்டு வீட்டுக்குள்ள வரா, அவன் அந்த தண்டனையை கொடுக்குறா. மகளை பாக்குறா, மக கண்ணீர்ல கொஞ்சம் கூட அவ பாக்குற பார்வையில கருணை இல்லை. மகளோட 13 வயசு இப்ப மகளுக்கு. அப்போ கிட்டத்தட்ட எத்தனை 10 வருடமா அந்த அவ்வளவு கொடுமையும் கணவன்கிட்ட அனுபவிச்சிருக்கா. இப்போ மகள் மூலமா அவ பரிபூர்ணமா தன்னுடைய நிலையை உணர்றா. உனக்கு என்னதாமா வேணும் அப்படின்னு மக கேட்கிறா. அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி, அப்போ நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது அவளுக்கு புரியுது. அப்போ முட்டி போட்டிருக்கிறவ எந்திக்கிறா. இவ கணவன் வந்து அவளை தோலை பிடிச்சு அழுத்துறான், அவளை அசைக்க கூட முடியல. ஏன்னா அவ வந்து உண்மையிலேயே பிசிக்கலாவும் கூட அவ்வளவு பவர் உடையவளா இருக்கிறா. அப்போ அவன் வந்து அந்த தானே தான் அதை தகர்க்கணும், அந்த அடிமை இதை அப்படிங்கிறத வந்து எந்த விதமான வசனமும் நேரடியான அறிவுரையும் சொல்லாம இந்த கதையை வந்து ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாரு மலர்விழி மணியன். அருமை. சோ கண்டிப்பா பாராட்டப்பட்ட கதை. சோ இங்க அடுத்ததுக்கு போயிடலாம். அடுத்த கதை வந்துட்டு 666 அப்படின்னு சொல்லிட்டு ஜேவியர் ராஜதுரையோட கதை. போன வாட்டி வந்துட்டு நம்ம ஏற்கனவே இவரோட கதையை வந்துட்டு லின்கா ரோசியை பத்தி பார்த்தோம். அது வந்துட்டு வாசகசாலையில வந்து இருந்துச்சு. இந்த வாட்டி வந்து வல்லினம்ல வந்து இந்த கதை வந்திருக்கு. இப்போ இந்த 666 அப்படிங்கிறதே வந்து நம்பர் ஆஃப் த டீமன் அப்படிம்பாங்க, சாத்தானின் நம்பர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அந்த தேதியில பிறந்த ஒரு குழந்தையை பற்றி ஒரு கதை தான். ஸோ ரொம்ப அருமையா எழுதியிருக்காரு. ஸோ முதல்ல நீங்க சொல்லுங்க மந்திரமூர்த்தி, உங்களுக்கு இந்த கதை எப்படியான தாக்கத்தை ஏற்படுத்தின்னு சொல்லிட்டு அப்போ நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். சொல்றேன். உங்களுக்கு எப்படி இந்த 666 கதை பிடிக்குதோ அதே மாதிரி எனக்கும் இந்த கதை ரொம்ப பிடிச்ச கதை. ஜேவியர் ராஜதுரை வந்து ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாரு. அதாவது கிறிஸ்தவத்தினுடைய ஒரு நம்பிக்கை என்னன்னா, இந்த 666ங்கிற டேட்ல பிறந்தவங்க வந்து சாத்தான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அந்த தேதியில பிறந்த அவங்க அம்மாவும் வந்து பிரசவத்துல இறந்து போயிடுவா. அதனால அந்த தேதியில பிறந்தவன் அந்த அலோசியஸ்க்கு வந்து அவங்க அப்பாவாலேயே அவன் வெறுக்கப்படுறான். அவங்க அப்பாவாலேயே அவன் சாத்தான் அப்படின்னு அவங்க அப்பா அடிக்கலாம் செய்யறாரு. அவங்க குடும்பத்துல நிறைய பேர் அப்படி அவனை இது பண்றாங்க, சாத்தான்னு சொல்றாங்க. அப்போ அவனை நேசிக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்க குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தரும், இவன் அதே மாதிரி அந்த கோயில்ல இருக்கக்கூடிய கோயிலை பொறுப்பா பார்த்துக்கிற ஒருத்தரும், இந்த மாதிரி ஒன்று 2 பேர் தான் அவனை நேசிக்கவே செய்யறாங்க. அவன் சாத்தான் கிடையாது அப்படின்னு. மற்றவங்க எல்லாருமே அவனை விளையாட்டாவோ ஏதாவோ அவனை சாத்தான்ங்கிறாங்க. இவன் வந்து தான் சாத்தான் இல்லைங்கிறத நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிறிஸ்தவ 7ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு பையன். இந்த கதை நடக்கிறது வந்து 2018 நடக்கிற கதை.
அப்போ நான் வந்து நேர்மையானவன், சாத்தான் கிடையாது அப்படிங்கிறதுக்காக அவன் கிறிஸ்தவத்தினுடைய வழிமுறைகள் எல்லாத்தையும் பின்பற்றுறான் இந்த பையன். ஆனா யாரும் அவனை நம்ப மாட்டேங்கிறாங்க. விளையாட்டுல கூட யாரையும் ஏமாத்துறது கிடையாது. பம்பரம் விளையாண்டா, கோலிக்கா விளையாடா கூட ஏமாத்துறது இல்லை. அப்படி ஒரு நேர்மையா இருக்கிறான். ஒரு கட்டத்துல அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அந்த ஃபாதரே கூட அவரு பாவ மன்னிப்பு கேட்கிற சில விஷயத்த பொதுமக்கள்கிட்ட ஒரு ஜோக்கா பொது இடத்துல சொல்றாரு. அப்போ அவன் அந்த ஃபாதரையே வந்து, ஃபாதர் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டவங்க இதை வந்து நீங்க வெளியில சொல்றது தப்பு இல்லையா அப்படின்லாம் அவன் சிறுவனா இருந்தா கூட சொல்றான். ஏன்னா மதம் என்ன சொல்லுது? நேர்மையா இருக்கணும்னு சொல்லுது. அது வந்து உங்களுக்கு நம்பிக்கைக்காக பாவ மன்னிப்புக்காக கேட்டதை நீங்க விளையாட்டுக்காக கூட அது எப்படி சொல்ல போச்சு அப்படின்லாம். அப்போ மதம் சொல்லுகிறது செய்தி என்ன, அறிவியல் சொல்றது என்ன அப்படிங்கிறத முரண்பாடுகள் எல்லாம் அவனுக்கு எழுது. இதெல்லாம் அந்த கதையில ரொம்ப அழகா கொண்டு போய் ரொம்ப கிளைமாக்ஸ்ல ரொம்ப அழகா முடிச்சிருக்கிறாரு சேவியர். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கதை. சொல்லுங்க. நான் வந்து எனக்கு வந்து இது ஏன் பிடிச்சிருந்துச்சுன்னா, எப்பவுமே வந்துட்டு அந்த ஹீரோஸ் ஜேர்னி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல வந்து ஹீரோ தான் வந்து சேவியர் தான். அவருக்கு ஏன் அந்த பின்புலம் என்ன, ஏன் அவர் அப்படி இருக்காரு, அவர் அதுக்காக எப்படியெல்லாம் அதுக்கு முயற்சி பண்றாரு, அதுக்கப்புறம் வந்து கடைசியில ஏன் அப்படி லேண்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜேர்னியை வந்து சூப்பரா ஸ்ட்ரெச் பண்ணியிருக்காரு. அது ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் வந்துட்டு சமூகத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூட நம்பிக்கை அப்படிங்கறதுனால அது வந்து ஒரு மதம் சார்ந்த தமிழ்நாட்டில் பார்க்கப்படுது, இந்தியாவில் பார்க்கப்படுது. எப்பவுமே அது வந்து நேச்சுரல் தான். எது வந்து பெரும்பான்மை மதமா இருக்கோ அவங்களோட மூட நம்பிக்கை தான் அதிகமாக பேசப்படும், அதை தான் பேசிட்டு இருப்பாங்க. ஆனா கிறிஸ்துவ சமுதாயத்துல அதுவும் குறிப்பாக தலித் கிறிஸ்துவ சமுதாயத்துல இந்த மாதிரி ஒரு மூட நம்பிக்கைகள் இருக்கு. அந்த மூட நம்பிக்கையால எப்படியெல்லாம் அந்த ஒரு ஒரு சிறுவன், அவங்க வந்து ஒரு சிறுவன், அதுவும் ஒரு பியூர் ஹார்ட் உள்ள ஒரு சிறுவன், அவனோட தவறு இதுல எதுவுமே இல்லை. அந்த தேதியில பிறந்தது தவிர அவனோட தவறு அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்லை. அந்த சிறுவனைக்கு வந்து அந்த மூட நம்பிக்கை இப்படி எல்லாம் ஆட்கொண்டு இப்படி எல்லாம் அவன் ஆட்கழிக்குது, அலைக்கழிக்குது அப்படிங்கறத மொத்தமான கதை. அதெல்லாம் முடிச்சுட்டு நீங்க சொன்ன மாதிரி, நீங்க சொன்னதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, தன்னை வந்து இப்படி குற்றம் உணர்த்துறாங்களேன்னு சொல்றதுக்காக அதுக்காக அவர் வந்து மற்ற கிறிஸ்துவரை விட அதிகமாக பைபிளை படிச்சு அந்த வாசகத்தை படிச்சு அதை கம்ப்ளீட்டா ஃபாலோ பண்றாரு. சோ கிறிஸ்டியன்ஸ்லயே வந்து அவர் தான் பியூரிஸ்ட் கிறிஸ்டியனா இருக்காரு. அது நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஃபாதருக்கே தகப்பனுக்கே வழிகொடுற முருகனோட கதை மாதிரி அந்த அளவுக்கு அவர் வந்து இருந்தா கூட அவரை திருப்பி திருப்பி அந்த சமூகம் வந்து இந்த மூட நம்பிக்கை அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்துக்காக அவரை கீழே அமுத்திட்டா இருக்கு. அதெல்லாம் முடிஞ்ச பிறகு கடைசியில் அவர் எடுக்கிற முடிவு என்னன்னா, நம்பிக்கையே இழந்து விடுற, கடவுள் அப்படிங்கிற நம்பிக்கை இல்லை அப்படிங்கறதால ஒரு ஆன்டி கிரைஸ்டா அந்த தேதியில பிறந்தவர் வந்து கடைசியில வந்துட்டு அந்த இதுவே வேணாம் அப்படிங்கிற அளவுக்கு அந்த முடிவுல கொண்டு வந்து அவரை தள்ளுது அப்படிங்கிறது. இதை வந்து நிறைய விதத்துல பார்க்கலாம். இது வந்து சாதாரண ஒரு சிறுவனோட கதைன்னு பார்த்தாலும் கூட ஒரு மூட நம்பிக்கை வந்து ஒரு மனிதனை எப்படி ஒரு மனச்சிதைவுக்குள் தள்ளுது அப்படிங்கறத வந்துட்டு ஒரு மேலோட்டமான கதையா பார்த்தா கூட ஒரு குழந்தையோட அதர் சைக்காலஜி, இன்டர்னல் சைக்காலஜி எப்படி எல்லாம் பாதிக்கப்படுது, ஒரு ஃபேமிலி, ஒரு சமூகம் எப்படி அவன் மேல வந்து திணிக்குது அப்படிங்கறதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இதை வந்து அவர் வந்து அந்த தலித்திய கிறிஸ்டியன் பேக்ரவுண்ட்ல சொன்னது வந்து எனக்கு ரொம்ப புதுசா பட்டுச்சு. ஏன்னா அந்த நான் சொன்ன மாதிரி நான் வந்து கிறிஸ்துவ பள்ளியில படிச்சவன், நான் வந்து ஆங்கிலோ இந்தியன் பள்ளியில படிச்சவன். அதனால அந்த விஷயங்கள்லாம் எனக்கு தெரியும். இந்த மூட நம்பிக்கைகள் அது சார்ந்த விஷயங்கள்லாம் எவ்வளவு அளவுக்கு வந்துட்டு மற்ற சமூகத்துல இருக்கோ இல்ல இந்துக்களிடமோ இஸ்லாமியர்களிடம் இருக்கோ அதை விட அதிகமா வந்து கிறிஸ்தவர்கள்கிட்டையும் இருக்கும் அப்படிங்கறது ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து அது வந்து எப்படி அவங்கள பாதிப்பாகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த உள்மன விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு அருமையா பண்ணியிருக்காரு சேவியர் ராஜதுரை. அந்த விஷயத்துல எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. 666 சொல்லிட்டு இது நம்ம எல்லாம் அந்த காலத்துல இந்த ஓமன் ஒரு படம் பார்த்திருக்கோம். அதுல வந்து எனக்கு இன்னும் டேமியன் அந்த கேரக்டர் ஞாபகம் இருக்குன்னு தெரியும். உங்களுக்கு பார்த்தவங்களும் தெரியும். அந்த ஓமன் படம் பார்த்தப்போ கடைசியில வந்து அவர் வந்து பிரசிடென்ட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் பக்கத்துல நின்றுட்டு இருப்பாரு. அந்த 666 அந்த மாதிரி அதுதான் வருது நம்மளுக்கும். பாத்தீங்களா அந்த மூட நம்பிக்கை வந்துருக்கு பாத்தீங்களா, அந்த 666 பார்த்தோம்னா அந்த படத்துக்கு போயிடும், ஓமன் அப்படிங்கிற அந்த படத்துக்கு போயிடும் இல்லையா. சோ அதுதான் அவரோட வெற்றின்னு நினைக்கிறேன், சேவியரோட வெற்றின்னு நினைக்கிறேன். டிஜே, எனக்கு எது ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னா, எல்லா கதையும் படிச்சாலும் அதுக்கு ஒரு உதாரணம், ஒரு படத்தை காமிச்சிடுறீங்க. இங்கிலீஷ்ல எழுதுன ஏதாவது ஒரு கதையை சொல்லிடுறீங்க. அதனால ரொம்ப ரொம்ப நல்லா இருக்காது ஒப்புமையை காமிச்சு சொல்றது. இதுல இப்ப நீங்க சொன்ன மாதிரி கதையில எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த விஷயம் அதுதான். அந்த பையன் வந்து மதத்தை ஃபாலோ பண்ணி நான் சாத்தான் இல்லைங்கிறத நிரூபிக்கணும்னு நினைக்கிறான். ஆனா இந்த சமூகம் ஒத்துக்க மாட்டேங்குது. இல்லடா நீ நீ சாத்தான் தான் சொல்லுது. அப்போ இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு ஒரே வழி என்ன? நான் வந்து மதத்தின் மேல நம்பிக்கையை இழந்துட்டேன், கடவுள் மேல நம்பிக்கையை நான் இழந்துட்டேன். இப்ப நான் கடவுள் மேல நம்பிக்கையை இழந்துட்டேன், மதத்தின் மேல நம்பிக்கை இழந்துட்டேன்னா
அப்ப சாத்தான் அப்படிங்கிற நீங்க சொல்றீங்க இல்லையா, இத பத்தி நான் ஏன் கவலைப்படணும்? இது கரெக்ட். நான் தான் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு வந்துட்டேன் அப்படின்னு அந்த பையன், ஏழாப்பு படிக்கிற பையன் ஒரு முடிவுக்கு வாரான். அதனால நான் அங்க வந்துதான், நான் சாத்தான் இல்லைன்னு சொன்னா நீங்க ஒரு காலத்துல என்ன நீங்க ஒத்துக்க போறது இல்ல. எனக்கு கடவுள் மேலேயே நம்பிக்கை இல்லடா, நீங்க என்ன சாத்தான் இல்லைன்னு சொல்றது, நானே அதுல இருந்து வெளியே வந்துட்டேன் அப்படின்னு அவன் டெக்ளேர் பண்றான் பாத்தீங்களா. அருமை. அங்கதான் கதை தனியா நிக்குது. அதுதான் கதையோட உச்சமும் அதுதான் இல்லையா? கதையோட உச்சமும் அதுதான். correct. அழகான கதை. அங்கிருந்து நம்ம வந்து அடுத்த கதை குறுக்கு விசாரணை அப்படிங்கிறது PR ராஜன் எழுதின இந்த கதை. இது வந்து அந்திமலையில வந்திருக்கு. சோ இது வந்து ஒரு கிளாசிக்கல் அந்த ஸ்டோரி. நம்ம அதான் எல்லாருமே வந்து இத ஏதாச்சும் ஒரு தருணத்துல வளர்ந்துருப்போம். நிறைய சமூக படங்களையும் பார்த்திருப்போம். சோ இத பத்தி நீங்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் என்ன ஆமா, செங்கதிர் வந்து தமிழினில பணி செய்கிறாரு. நிறைய கதைகளை, மொழிபெயர்ப்பு கதைகள் மற்றதெல்லாம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு தெரியுது. இந்த கதையை பொறுத்த மட்டும் விஷயம் என்னன்னா, ஒரு கோர்ட்ல நடக்கக்கூடிய சம்பவம், அப்புறம் ஒரு சாட்சி சொல்ல போறக்கூடிய ஒரு காவல்துறையை சார்ந்த ஒரு ஆய்வாளர், அங்க அவர் எதிர்கொள்ளுகின்ற விஷயம், இது எல்லாத்தையுமே பகடியா சொல்லியிருக்கிறார். அப்ப வழக்குகள்ன்றது எப்படி பதிவு செய்யப்படுது, எவ்வளவு விட்டேத்தியாக பதிவு செய்யப்படுகின்றன, ஏதோ ஒரு காரணங்களுக்காக பதிவு செய்யப்படுகின்றன. அப்போ அந்த வழக்கு விசாரணைக்கு வந்தா அங்க நடக்கிற கேலி கூத்துகள் என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறதையும் சேர்த்து அந்த நேரத்துல அந்த புஜ்ஜிங்கிற இடத்துல நடந்த, ஏன்னா இந்த கதையினுடைய அந்த காவல் ஆய்வாளர் வந்து ராஜ்கோட்ல வேலை செய்யறாரு. அந்த புஜ்ஜின்னு அவர் பழைய ஒரு 10 வருஷத்துக்கு முந்தி அவர் வேலை பார்த்த ட்ரைனிங்ல இருந்த சமயத்துல ஒரு புக் பண்ண ஒரு விபச்சார கேஸுக்கு அவரு சாட்சி சொல்ல போக வேண்டியிருக்கு. அப்போ அங்க போறாரு. அப்போ அந்த கேஸோட நிலவரம் என்ன அப்படிங்கிறதே முழுக்க அவருக்கு படிக்கிறதுக்கு கூட நேரம் இல்லை. அப்படி ஒரு சூழ்நிலையில அங்க நடக்கக்கூடிய சம்பவங்களை ஒரு பகடியோட சேர்த்து ஒரு நிலைய அழகா சொல்லியிருக்கிறாரு செங்கதிர். நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா. எனக்கு இதுக்கு வந்து சமீபத்துல இந்த கருப்பு படம் தான் ஞாபகம் வந்துச்சு. அதுல வந்து கருப்பு படம் வந்து ஒரு கமர்ஷியல் படமா இருந்தாலும் அதுல ஒரு சின்ன ஸ்டோரி ஒண்ணு வரும். அதாவது தன்னுடைய பேரே இழந்த ஒருத்தரை பத்தி அவரோட அந்த ஸ்டோரி, எனக்கு அந்த ஸ்டோரி லைன் வந்து பாத்தீங்கன்னா அதுதான் கிரக்ஸ் ஆஃப் த ஸ்டோரின்னு என்ன பொறுத்தது. அந்த படத்துல வந்து அந்த தான் யாருன்னே தெரியாத அளவுக்கு ஒரு நீதிமன்றத்தால செய்ய முடியும் அப்படிங்கறத வந்து புரிய வச்சுக்கதை. சோ அது ஆக்சுவலா நீங்க வந்து பிராங்க் காஃப்கா, திருப்பி ஆங்கிலத்துல போறேன், ட்ரையல் அப்படின்னு ஒரு கதை இருக்கு. அதுல வந்து இதே மாதிரிதான் ஒரு தனி மனிதன் வந்துட்டு இவ்வளவு பெரிய ஒரு 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 இது கூட இப்படி சண்டை போடுறான் அப்படின்னு. இதுல வந்து என்னன்னா, அதுலயே ஊர்ன ஒருத்தர் வந்து 10 வருடம் கழிச்சு, சோ எப்படி வந்து ஒரு நீதிமன்றம் வந்து ஒரு வழக்கை வந்து 10 வருடம் கழிச்சு இருக்கிறப்போ அதோட நுவான்சஸ் எல்லாம் மறந்து போயிடும். ஒரு மனித இயல்பு இல்லையா? சோ அதை வந்து அவரு சிந்திச்சு காட்டாரு. இதுல வந்து ஒரே ஒரு இது குரான் கூட சொல்ல முடியாது, ஏன்னா அது இது இப்படிதான் முடிக்கணும் அவர் முடிச்சிருக்காரு அப்படின்னு. லாஸ்ட்ல வந்துட்டு ஒரு இயற்கை சூழல்ல வந்துட்டு அது ஒரு எப்படி சொல்ற ஒரு ரொம்ப டிராமாட்டிக்கா முடிச்சிருப்பாரு அந்த கதை. பட் ஆனாலும் எனக்கு இது பிடிச்சிருக்கு. என்னன்னா நான் சொன்ன மாதிரி இந்த அந்த எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த கருப்புல அந்த கதையை நினைவுபடுத்தி, ரெண்டாவது இந்த பிராங்க் காஃப்காவோட அந்த ட்ரையல் அப்படின்னு ஒரு கதை இருக்கு, அந்த கதையை ரொம்பவே நினைவுபடுத்திச்சு. ஏன்னா அதுல வந்து அதுல வந்து தனி மனிதன் தான், அவனுக்கு என்ன குற்றம் எதுன்னே தெரியாது. ஒருத்தர் மேல வந்து திடீர்னு நீ தான் குற்றவாளி, நீ தான் பண்ணிருக்க அப்படின்ன பிறகு எப்படி ஒருத்தன் எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல. அதை வந்து அவர் ரொம்ப, இது வந்து ரொம்ப பழைய கதை, நான் திருப்பி நான் சின்ன வயசுல இருக்க படிச்சதுதான். அந்த கதையை ஹிட் ஆகுது. சோ அதுதான் ஒரு எழுத்தாளர் வந்து இது மாதிரி எழுதுறப்ப வந்துட்டு அந்த நம்ம அந்த விஷயத்துக்கு எல்லாம் அந்த நினைவு இதுல எல்லாம் தூண்டுறது வந்துட்டு இருக்கு, அதுதான் முக்கியமான விஷயம். கிட்டத்தட்ட நான் சொன்னதுல சினிமாவை பத்தி சொன்னேன் அப்படிங்கறத தப்பா நினைக்கிறேன். எனக்கு அது வந்துச்சு, அது அந்த படத்துல வந்து அந்த இது வந்து ஒரு தனி மனிதனோட இது எகெயின்ஸ்ட் பிக் ஒரு 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 எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டோட அதோட கூட இருக்கிற தாக்குதல் எப்படி எல்லாம் அவரை நிலைகொலை செய்யும் அப்படின்றது. இதுல வந்து அவர் வந்து 10 ஆண்டுகளுக்கு கழிச்சு அந்த அதுவும் வந்துட்டு ஒரு பெரிய வழக்கு, அந்த வழக்குல வந்துட்டு அவர் குறுக்கு விசாரணை கேட்டு அவரை மடக்கிறதெல்லாம் அவர் ஒரு சந்தோஷப்பட்டுப்பாரு. அதெல்லாம் கூட அந்த நுவான்சஸ் எல்லாம் கூட கொண்டு வந்திருப்பாரு. சோ அந்த விதத்துல எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னா. நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஆமா ஆமா டிஜே, படத்தை நீங்க சொல்றது வந்து எனக்கு மகிழ்ச்சின்னு சொல்ல வர சந்தோஷம் சொல்லுங்க. அப்புறம் இந்த இதுல பாத்தீங்கன்னா அந்த ஜட்ஜோட மனநிலை எப்படி இருந்தது அதெல்லாம் அந்த கதையில பகடியில வந்து ரொம்ப அழகா சொல்லிட்டு போவாரு. அந்த ஜட்ஜி வந்து உள்ள வரப்போ இவன் வந்து வழக்க அப்பதான் வாய்ச்சிட்டு இருப்பான்.
வாசிச்சு முடிச்சிருக்க கூட மாட்டான், அப்பதான் ஆரம்பிச்சிருப்பான். அப்புறம் அவர் இவனை பார்த்த உடனே இவன் மட்டும் உட்கார்ந்துருப்பான், மற்றவங்க எல்லாம் எந்திரிச்சு நிற்பாங்க. அப்புறம் அவர் ஏன் ஒரு கோபமா பார்க்காருன்னு நினைச்சிட்டு அவசர அவசரமா எந்திரிச்சு நிற்பான். அப்புறமா அவரோட பார்வை வந்து குறுகுறுன்னே இருக்கும். அப்புறம் தான் பார்ப்பான், அவன் தொப்பி போட்டுருக்க மாட்டான், அவனை கீழே கிடந்த தொப்பி எடுத்து தலைக்கு மேல வைப்பான். இதெல்லாம் சொல்லிட்டே போறாரு. இவன் அந்த முதல்ல வந்த 2 கேஸுமே உடனடியா அந்த சம்பந்தப்பட்டவங்க ஆஜராகல, அந்த வக்கீல் வரலன்னு சொல்லி தள்ளுபடி ஆயிட்டு உடனடியா இவன் கேஸ் எடுத்துருவாங்க, இவனோட கேஸ. அதனால இவன் கேஸ் என்னன்னே தெரியாமலே சாட்சி கூட்டுக்கு போவான். அப்போ அதுல என்ன வாக்குமூலம் இருக்கோ அது சம்பந்தமே இல்லாம இவன் சாட்சி நரேஷன் வந்து இவனுடைய நரேஷன் வேலைவா இருக்கும். உடனே அந்த எதிர்கட்சி வழக்கறிஞர், நீங்க அப்ப அதெல்லாம் சொல்லியிருக்கீங்க அப்படிம்பாரு. இதெல்லாம் வந்து அந்த கதையில ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாரு. அன்னைக்கு இருந்த அந்த பெண் எப்படி இருந்தா என்ன, அந்த முரண்பாடுகள் என்ன, இதெல்லாம் அந்த கதையில நல்லாவே வந்திருக்கு. நீங்க சொன்ன மாதிரி அந்த கதையோட கிளைமாக்ஸ் வந்து ஒரு டிராமட்டிக்கலா தான் முடியுது. இருந்தாலும் அன்னைக்கு நடந்த ஒரு சம்பவம், உண்மையில நடந்த அந்த பூகம்பத்தையும் சேர்த்து வச்சு இந்த கதையில கொண்டு வந்திருக்கிறாரு கதாசிரியர். அதனால கூட எனக்கு கருப்பு நினைவு வந்துக்கலாம். ஏன்னா கருப்புலயும் அந்த நீதிமன்றம் வந்து பூகம்பம் மாதிரி ஒரு விஷயம் வந்துதான் அழியும். இங்கேயும் அது இருக்கிறதுனால மேபி அது கூட இருக்கலாம். நீங்க சொன்ன பிறகுதான் டக்குனு ஞாபகம் அதுவும் இருக்கலாம். பட் ஆனா சொன்ன போல அருமையான கதை. அந்த தனி மனிதருக்கு வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் மேல இப்படி எல்லாம் ஒரு தாக்குதல் நடத்தலாம், இப்படி எல்லாம் ஒரு நிலைகுலை செய்யலாம் அப்படிங்கிறது வந்து இந்த பகடியோடையும் அதே சமயத்தை வந்து யதார்த்தத்தையும் கலந்து சொன்ன அருமையான கதைன்னு சொல்லலாம். சோ அங்க அடுத்த கதைக்கு போயிடலாம். இது வந்து நடுக்கல்ல இருந்து நீங்க அந்த ப்ரொஃபைல் அப்படிங்கிற ஒரு கதை. இது வந்து இன்னைக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப ரிலேட்டபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களே அதை சொல்லுங்க, ஏன்னு தெரியும். இது வந்து ஆணும் பெண்ணும் வந்து இன்னைக்கு இருக்கிற நிலைமையில வந்து இந்த ஸ்வைப் பண்ணிட்டு மேட்ரிமோனி, ஆன்லைன் மேட்ரிமோனி அப்படிங்கிறது அந்த ப்ரொஃபைல், இது வாட்ஸ்அப் ப்ரொஃபைல் அப்படிங்கிறது இப்போ வாட்ஸ்அப் அப்படிதான் நடந்துட்டு இருக்கீங்களா. சோ அந்த ப்ரொஃபைல வந்துட்டு பகடியா ஒரு சோசியல் கண்ணோட்டத்துல பாத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். சோ இதை பத்தி சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். சரி. எழுத்தாளர் கு. ஜெயபிரகாஷ் எழுதின சிறுகதை இந்த சிறுகதை. ரொம்ப பகடியோட நல்லா சொல்லியிருக்கிறாரு. எனக்கு நல்லா பிடிச்சிருந்த சிறுகதை இந்த சிறுகதை. நீங்க சொன்ன மாதிரி நடுகல்ல வந்த சிறுகதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் இந்த கதை அப்படிங்கிறதுக்கு ஒரு கார்னர், ஸ்பெஷல் கார்னர் ஒன்று இருக்கு அப்படின்னு வேற சொல்லிங்க. சரி இருக்கட்டும், அதை வந்து நம்ம இந்த உரையாடலுக்கு அது வேணாம்னு நினைக்கிறேன். பார்க்கும் படலத்தில் இருக்கீங்க இல்லையா, அதுக்காக. ஐயோ, நான் என்னவோ எனக்குன்னு நினைச்சிருப்பேன். என் பையனுக்கு இல்ல, நீங்களும் எங்க தான் இருக்கீங்க, அது நான் உங்க மனைவி கிட்ட பேசிக்கிறேன். யாருக்கு தேடுறீங்கன்னு எனக்கு தெரியலையே. சரி இருக்கட்டும். இப்போ இந்த கதையோட நாயகன் வந்து பெண் தேடுறான். 27 வயசுல பெண் தேடுறான். ரொம்ப அழகா அப்படிதான் ஆரம்பிக்கிறாரு. அந்த 27 வயசுல அவன் பெண் தேடையில அவன் ப்ரொஃபைல்ல என்ன சொல்லியிருக்கான் அப்படிங்கிறத அவர் எழுதியிருக்கிறதே படிக்கிறான் பாருங்க. 27 வயசுல அவன் பெண் தேடையில அந்த தன்னோட பேரு, வயசு, உயரம், கல்வி, அந்த பிஇ, எம்பிஏ எல்லாத்தையும் போடுறான். வேலை பார்க்குற கம்பெனி எல்லாத்தையும் போடுறான். போட்டுட்டு தன்னை பத்தி பாசிட்டிவ் மைண்டு, ஃபன் பர்சன், அப்புறம் ரொம்ப ஜாலியான ஆளு, என்ஜாய் பண்ற குணம், டிராவல்ல இன்ட்ரெஸ்ட் உண்டு, மூவில இன்ட்ரெஸ்ட் உண்டு, அப்புறம் இந்த மாதிரி ஃபிட்னஸ்ல பார்க்கறதுலயே நிறைய இன்ட்ரெஸ்ட் உண்டு, இதெல்லாம் சொல்றான். அப்புறம் அவன் எதிர்பார்ப்புக்காகின்ற அந்த பெண்ணு வந்து நல்லா படிச்ச பொண்ணா இருக்கணும், வேலை பார்க்குற பொண்ணா இருக்கணும், மாடர்ன் பொண்ணா இருக்கணும், அதே சமயத்துல ட்ரெடிஷ்னலா மதிக்கிற பொண்ணாவும் இருக்கணும். அப்படி அப்புறம் ரொம்ப ஃப்ரீயா அழகா நல்லா பேசக்கூடிய பெண்ணா இருக்கணும். இந்த மாதிரி எல்லாம் சொல்றான். எனக்கு ஒரு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கணும். இப்படியே பெண் தேடி தேடி களைச்சு போய் ஒன்றும் கிடைக்கல. அப்புறம் 32 வயசு ஆகி போயிருது. அப்ப பெண் தேடையில 50வது தடவையா பெண் பார்க்குறான். அப்ப என்ன சொல்றான் அப்படின்னா, ஃபேமிலி ஓரியன்டட் ஆன ஆளு, நானு சிம்பிளான ஆளு, பொறுப்போட வாழ்றவன், இவ்வளவுதான் தன்னை பத்தின குறிப்பு. எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, பெண்ணு வேலை பார்த்தாலும் சரி பார்க்காட்டாலும் சரி, கேஸ்ட் எதுவா இருந்தாலும் கூட ஓகே தான், இந்த மாதிரி எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இருந்தா போதும் அப்படின்னு. வயசு ஓடிக்கிட்டே போகுது. 37 வயசு ஆயிருது பையன் பார்க்கையில. இப்போ அவன் சொல்றான் தன்னை பத்தின குறிப்பு, சராசரி மனிதன், அப்புறம் எதிர்பார்ப்பு, பொண்ணு ரிஜெக்ட் பண்ணாத குணமுடைய பெண்ணா இருக்கணும் அப்படின்னு ஒரு கிண்டலா கொடுக்குற ப்ரொஃபைல் தான் இது.
இப்படி இப்படி போகுது. இதை பார்த்துட்டு ஒரு பொண்ணு வந்து விருப்பம் தெரிவிக்கிறா. இவங்க 2 பேரும் சந்திக்கிறாங்க. அந்த சந்திக்கிற அந்த சந்திப்பு வந்து அந்த கதாசிரியர் சொல்லி இருக்கிற ஒரு அழகு இருக்கு இல்லையா, அதுதான் இந்த கதையோட ரொம்ப பிரமாதமான விஷயம்னு நான் நினைக்கிறேன். நீங்க சொல்லுங்க டிஜே. கண்டிப்பா. நான் சொன்ன மாரி இப்ப வந்து இன்னைக்கு நிலைமையில வந்து இந்த பெண் தேடும் இது பண்றது. பட் இது வந்து ஒவ்வொரு தலைமுறையிலும் அது இருக்கும். எனக்கு வந்து திருப்பி சினிமா ரெஃபரன்ஸ் எடுக்கணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா மணல் கயிறுல பாத்தீங்கன்னா அப்படிதான் ஒரு 10 கட்டளையோட எனக்கு இப்படி எல்லாம் ஒரு பெண் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விசுவோட இது எனக்கு விசுவோட கதைகள் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் வந்து ஹிட் நம்மள வந்து மிடில் கிளாஸ் மத்தியமர் வாழ்க்கையில நடக்கிறது வந்து அப்படியே படம் போட்டு காட்டுவார். அதை தான் இவரும் பண்ணியிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க ஒரு பெண் பார்க்கும் ஆவல் வரப்போ நீங்க அந்த கல்யாணம் நடைபெறப்போ உங்களுக்கான கனவுகள் அதிகமா இருக்கும். அதுவும் ஒரு தமிழ் சூழல்ல இந்திய சூழல்ல என்ன பாத்தீங்கன்னா இங்க மாதிரி இங்க வெஸ்டர்ன் கல்ச்சர்ல வந்து டேட்டிங் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சோ நிறைய வந்து எக்ஸ்பெரிமெண்டேஷன் ட்ரையல் அண்ட் எரர்ஸ்க்குலாம் சான்சஸ் இருக்கு. ஆனா இந்திய சூழல்ல வந்துட்டு அதுக்கு இப்போ எல்லாம் டேட்டிங் பத்தி லிவிங் டுகெதர் லிவிங் பத்தி எல்லாம் பேசினா கூட அந்த அளவுக்கு ஒன்றும் பரவலாகலாம்னு நினைக்கிறேன். சோ அவங்களுக்கு வந்து அவங்களுக்கான ஒரு கனவுகள் இருக்கும். அவங்களுக்கான கனவுகள் கற்பனைகள்லாம் வந்துட்டு அவர்களை சுற்றி இருக்கும் சூழ்நிலையை பொறுத்து எனக்கான பெண் எனக்கான ஆண் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டமைப்போட ஆரம்பிப்பாங்க. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சிதைஞ்சு கடைசியில எனக்கு ஒரு பெண் கிடைத்தா போதாது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வர்றாங்க. சோ இது வந்து இன்னும் கொஞ்சம் சோகமான விஷயத்துக்கு போனா இந்த காலத்துல பாத்தீங்கன்னா நிறைய முதல் கண்ணன்கள் அப்படி இருக்காங்க. 90s கிட்ஸ் அப்படிங்கிறது ஒரு வழக்காடா இங்க அவங்கள வந்து கல்யாணம் ஆகாத 90s கிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பத்தி ஒரு பரிதாபமான ஒரு மீம்ஸ் எல்லாம் கூட கிரியேட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. சோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் இந்த ப்ரொஃபைல் வந்திருக்கு அப்படிங்கறது நினைக்கிறேன். சோ அதான் ஒரு யதார்த்தத்தை வந்து கரெக்டா படம் முடிச்சு காக்குறாரு. என்னைக்குமே வந்துட்டு நம்ம வந்து அந்த தொடங்குறப்ப வந்துட்டு அதான் நான் சொன்ன மாதிரி மணல் கைது அப்படிங்கிறது அப்போ 70s 80sல இருந்து அந்த கிட்ஸ்க்கான அவங்களுக்கு என்னென்ன மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டாங்க அப்படின்ட்டு அருமையா விசு எழுதியிருப்பாரு. அதோட அப்படியே கண்டினியூஷனா பாத்தீங்கன்னா இந்த ஜென்ரேஷன்ல வந்துட்டு அந்த ப்ரொஃபைல் பார்த்துட்டு அந்த ப்ரொஃபைல என்னெல்லாம் போட்டு அப்படியே லைட்டா ஒவ்வொன்னா குறைச்சிட்டே வந்து கடைசியில எனக்கு ஒரு பெண் கிடைத்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட அந்த மாதிரி நினைப்பாங்க அப்படின்றாங்க. சோ இதுல எனக்கு ஒரே ஒரு விஷயம், ஆனா இந்த கதை எழுதப்பட்டது வந்து ஒரு ஆணுடைய இதுல ஒரு பெண்ணோட மனநிலையை வந்து கொஞ்சம் அதையும் சொல்லியிருக்கலாமே. ஒரு கதாசிரியரா அவருக்கு அந்த பொறுப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஆண் இதுதான் மணல் கைது படம் வந்தப்பையும் அதுதான் அந்த படத்தை வந்த விமர்சனம் என்னன்னா ஒரு ஆண் வந்து இப்படி எல்லாம் ஆசையோட இருக்கான், அவனோட ஆசைகள் குறையுது, அதுக்காக அந்த பெண் வந்து தன்னை மாற்றி அமைத்துக் கொள்கிறாள் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த படம் போகும். சோ அந்த சமயத்திய பெண்ணியவாதிகள் வந்து அந்த படத்துக்கு கொஞ்சம் எதிர்ப்பு தெரிஞ்சுக்கணும், ஏன்னா ஒரு ஆணோட பார்வையிலேயே இருக்கு அப்படின்னு. சோ அதே ஒரு விமர்சனமா இந்த கதைக்கு நான் வைக்கிறேன். ஏன்னா அந்த ஆஸ்பெக்டையும் காட்டிடலாம். மேபி அடுத்த கதையில இது ஒரு ட்ரையாலஜி மாதிரி இது ஒரு டியாலஜி மாதிரி இன்னொரு கதை எழுதுவார்னு நினைக்கிறேன். அந்த பெண்ணோட மனசு அவங்களோட இது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்துக்கலாம் அப்படின்னு. ஆனா எண்ட் ஆஃப் த டே அருமையான கதை. நீங்க சொன்ன மாதிரி அந்த சோசியல் விஷயங்கள் ஒரு மத்திய தர குடும்பத்துக்கு ஒரு பெண் பார்க்க போகும்போது என்னென்னலாம் நடக்கும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அருமையா பண்ணி வச்சிருந்தாரு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டிஜே, இந்த நீங்க அழகா சொன்னீங்க. ஆனா அதுல எனக்கு ஒரு சின்ன கருத்து வேறுபாடு இருக்கு. இந்த கதை வந்து கதை சொல்லியோட பார்வையில போகுது. அதுல வந்து பாத்தீங்கன்னா இவன் சொல்றான், அந்த அந்த பொண்ணு வந்து அவ தன்னுடைய இவன் கேட்டிருக்கான் இல்லையா அந்த ப்ரொஃபைலுக்கு, அந்த பொண்ணு ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது இல்லையா, அந்த ப்ரொஃபைலுக்குள்ள போய் பார்க்கையில அந்த பொண்ணு கொடுத்துருக்கிற குறிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே கல்யாணம் ஆகி அந்த கல்யாணம் வந்து சரியான தேர்வு இல்லை அப்படிங்கிறத உணர்ந்துட்டு வெளியே வந்துட்டேன் அப்படிங்கிற செய்தியை அந்த பொண்ணு தெரிவிச்சிருப்பா. நீங்க அந்த பெண்ணோட பார்வைங்கிறது நீங்க கேட்டீங்க இல்லையா, அங்க அதைத்தான் நம்ம எடுத்துக்கணும். அப்ப அந்த பெண் வந்து கல்யாணம் தான் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்காக அதுலயே விழுந்து அவ சாகல. எப்போ நம்ம ஒரு தவறான இதுல மாட்டிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சதோ அப்போ நான் டக்குன்னு அதுக்கு மேற்கொண்டு அவளும் விளக்கம் சொல்லல, இனிமே தேவையில்லை. ஏன்னா இதுக்கு முந்தி 47 ப்ரொஃபைல்ல நான் விளக்கம் சொல்லியிருக்கேன், இப்ப இந்த 48வது ப்ரொஃபைல்ல இந்த விளக்கம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறா. அவனும் அவளை சந்திக்கல, அந்த பழைய கதையை பத்தி இவனும் கேட்கல. நீங்க அதைத்தான் அழகா பார்க்கணும். அருமையான கதை ப்ரொஃபைல் அப்படிங்கிறது இந்த கால யதார்த்தத்தை நம் கண்முண்டி செஞ்ச ஒரு சோசியல் விஷயத்தையும் பகிர்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். சோ அடுத்தது வந்து நம்ம 8வது கதை. இது வந்து மொழிபெயர்ப்பு கதை. நீங்க சொன்ன மாதிரி 2 மொழிபெயர்ப்பு கதைகள். இது வந்து அப்படியே பேரு அதகலமான பேர், மகாதலம் அப்படின்னு சொல்லிட்டு KN மல்லீஸ்வரி எழுதின ஒரு கதையை வந்துட்டு அவினேஷி பாஸ்கர் neeli.com பண்ணியிருக்காரு. சோ அந்த கதையை பத்தி சொல்லுங்க, உங்களுக்கு அதுல ஏற்படுத்தின பாதிப்புகள். ஏன்னா இது கொஞ்சம் அடர்த்தியான கதைன்னு தான் நினைக்கிறேன். மொழிபெயர்ப்பு கதையிலும் கொஞ்சம்
கஷ்டமான மொழிபெயர்ப்பு. அது தவிர கதையும் ஆழமான கதைகள், என்ன நிறைய படிநிலைகள் இருக்கு. நீங்க அதை பத்தி முதல் சொல்லுங்க. ஆமா, மகாதலம்ங்கிற சிறுகதை, தெலுங்கு சிறுகதை. நீங்க சொன்ன மாதிரி அவங்க சமகால எழுத்தாளர் KN மல்லீஸ்வரி எழுதின கதை. மொழிபெயர்த்தது வந்து அவினேனி பாஸ்கர். அவினேனி பாஸ்கரோட இன்னொரு மொழிபெயர்ப்பு கதையை நம்ம போன மாசமும் கூட நம்ம பார்த்தோம். இப்போ அவினேனி பாஸ்கர் வந்து ஏற்கனவே அவரை பத்தின சில செய்தியும் கூட நம்ம போன மாசம் நம்ம பகிர்ந்துக்கிட்டோம். அறம் சிறுகதையை தெலுங்குல ஜெயமோகனோட கதையை இவர் தான் மொழிபெயர்த்திருக்கிறாரு. தொடர்ந்து நிறைய நல்ல சிறுகதைகளை மொழிபெயர்ப்பு செய்கிறார் 2 மொழிகளிலுமே. இப்போ பாத்தீங்கன்னா இந்த சிறுகதையை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா இந்த கதையில ஒரு காவல்துறை அதிகாரி, இந்த காவல்துறை அதிகாரி வந்து அந்த துறைக்குள்ள வந்து நிறைய பேரோட வரலாறுகளை படித்தும் மற்ற நிறைய விஷயங்களை கேட்டும் இங்க வந்து நிறைய சீர்திருத்தங்களை பண்ணணும், நிறைய மாற்றங்களை பண்ணணும்னு அந்த துறைக்குள்ள நுழைகிறான். ஆனா அவன் காவல்துறையில பணிக்குள்ள சேர்ந்ததுக்கு அப்புறம் அவன் எப்படி மாறி எவ்வளவு ஒரு மோசமான சூழ்நிலைக்கு போயிட்டான் அப்படிங்கிறத இந்த கதையில உணர்த்துறாரு. அது எப்படி உணர்த்துறாரு அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு பெண்மணி, அந்த பெண்மணிக்கு அவனுக்கு இருக்கிற தொடர்பு, அந்த பெண்மணி வந்து சாராயம் வைக்கிறதுல இருந்து இந்த மாதிரி சில தொழில்கள்லாம் பண்றவ, அவ எப்படி பெரிய அரசியல்ல ஒரு பெரிய ஆளா வரணும்னு அவ செய்கின்ற முயற்சி, அப்புறம் அவளை பழிவாங்கணுங்கிறதுக்காக இந்த காவல்துறை அதிகாரி செய்யற ஏற்பாடு, அதுல அவ சிக்கி சீரழிஞ்சு சின்ன பின்னமாகி போறது, இந்த பின்னணி எல்லாத்தையும் சொல்லி கொண்டு வந்து கடைசியில அதுல ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சு தான் எவ்வளவு இழிநிலையில இருக்கோம் அப்படிங்கிறத அந்த அதிகாரி உணர்றான் அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொல்லி இந்த கதையை முடிச்சிருக்கிறாரு மல்லீஸ்வரி. ரொம்ப அடர்த்தியான கதை. நீங்க சொன்ன மாதிரி அவினேனி பாஸ்கர் ரொம்ப சிறப்பா மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறாரு இந்த கதையை. கண்டிப்பா நீங்க சொன்னதுல வந்து நான் வந்து இந்த கதையோட இப்போ வழக்கம்போல இந்த தலைப்புகள் ரொம்ப பிடிக்கும். மகாதலம்னு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அது 7 லோகங்கள் இருக்கு. அந்த 7 லோகத்துல வந்து பாதாள லோகத்துல வந்து நாகலோகம். சோ அதுல வந்து அந்த விஷம் அப்படிங்கிறது அந்த பாதாள லோகம், அது நாகங்கள் வாழும் ஒரு பிரதேசம். அதுல வந்துட்டு இவங்கள வந்து கிருஷ்ணவல்லி வந்து ஒரு பாம்பு அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. சோ இது வந்து ஒரு அப்படி அந்த ஒரு தளம் இருக்கு, புராண அடிப்படையிலான அந்த ஒரு தளம் இருக்கு. இந்த சோசியல் நம்ம இன்றைய காலகட்டத்துக்கு வந்தீங்கன்னா, ஒரு ஆணாதிக்க சமூகம் வந்து ஒரு பெண் வந்து தன் மேல எலும்பு வர்றதுக்கு இத்தனைதான் முயற்சி வந்தாலும் அந்த ஆணாதிக்கத்துல எப்படி அவங்களை அனுபவிக்குது, கடைசியில அவங்களுடைய அழிவு, அவங்க எந்த அளவுக்கு அழிக்கிறதுக்கு என்னென்ன முயற்சிகள் அது வெற்றியும் கொள்ளுது அப்படிங்கறத வந்துட்டு ரொம்ப இயல்பா சொல்லியிருக்காங்க. சோ இந்த கதையில எனக்கு இன்னொன்னு பிடிச்சது என்னன்னா, இது ஏன் வந்து ஒரு ஷார்ட் ஸ்டோரியில இது பண்றது, நாவல்ல இது பண்றதுக்கு கொஞ்சம் வந்து ஸ்பேஸ் இருக்கு. ஒரு ஷார்ட் ஸ்டோரியில வந்துட்டு நீங்க ஒரு லேயரா பிரிச்சுட்டு போறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். சில வந்து ஒரு லேயர் காட்டிக்கிறவங்க, அதுக்கப்புறம் அடுத்த லேயர் போகும். இந்த நம்ம புராணம் ஒரு சாதாரண ஒரு சமூக இது மாதிரி காட்டுவாங்க, அப்புறம் ஆணாதிக்கம் அப்படின்னு வரும். அவங்களோட வாழ்க்கைகள், அவங்களோட துரோகம், அவங்களே எழுச்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண்ணோட இதை பத்தி கேட்கும். அதுக்கப்புறம் அந்த துரோகங்களுக்காக இவங்க எப்படி அதை பழி வாங்குறாங்க அப்படின்லாம் போயிட்டு அடுக்கடுக்காக ஒரு கதையில இவ்வளவு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு, இது ஏன் அவங்க தமிழ்ல அவினேரி பாஸ்கர் கிட்ட கேட்டா தெரியும் நினைக்கிறேன், ஏன் அவங்களை வந்து தமிழ்ல இந்த கதையை தேர்ந்தெடுத்தாங்க அப்படிங்கிறது இது ஒரு முக்கியமான காரணமா இருக்கும்னு நினைக்க முடியும். சோ இது இவ்வளவு சொல்லிட்டு இந்த கதையை வந்து தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றப்போ எனக்கு ஓரளவுக்கு வந்து அது நான் இன்னும் தெலுங்குல படிக்கல, பட் ஆனா அதுக்கு உணர முடியுது. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா தெலுங்கு மாதிரி ஒரு மொழியில பாத்தீங்கன்னா இந்த சமஸ்கிருத வார்த்தைகள், இந்த மாதிரி விஷயங்கள், இந்த புராணங்கள்லாம் பேசுறது வந்து கொஞ்சம் எளிதான விஷயங்கள். அதை வந்து நீங்க தமிழ்ல கம்ப்ளீட்டா டிரான்ஸ்லேட் பண்ணி கொண்டு வந்து அதை ஒரு அரசியல் த்ரில்லர் அளவு கொண்டு வரது வந்து ஒரு பெரிய விஷயம். ஏன்னா சமூக விஷயங்கள், அந்த புராணான ரெஃபரன்ஸ் எல்லாம் கொண்டு வந்து பண்ணது வந்து பெரிய நல்லா இருந்துச்சு. சோ கண்டிப்பாக அருமையாக படிக்க வேண்டிய ஸ்டோரி. என்ன பொறுத்தளவு இந்த கட்டமைப்பு அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஷார்ட் ஸ்டோரியா வந்துட்டு இந்த தளமா விரியறது வந்து ரொம்ப ஆச்சரியம் பிரமிப்பிட்டும் விதத்துல இருந்துச்சு. அருமையான சிறுகதைன்னு தான் சொல்ல முடியும். அருமை அருமை. அங்கிருந்து நம்ம அடுத்த கடைசி கதைக்கு போயிடலாம். கடைசி கதையும் நீங்க சொன்ன மாதிரி வந்துட்டு இதுவும் வந்துட்டு ஒரு மொழிபெயர்ப்பு கதை தான். இது வந்து நிலத்திடம் திரும்புதல் அப்படிங்கிற ஒரு கதை. இது வந்து தமிழ்ல நிறைய எழுதியிருக்காரு. இதுவும் நீலியில வந்திருக்கு. இந்த நீலியில இந்த வாட்டி ரெண்டுமே வந்து நான் பார்த்த வரைக்கும் அவங்க 2 கதை தான் இந்த வாட்டி வந்திருக்கு. ரெண்டுமே வந்து மொழிபெயர்ப்பு சிறுகதைகள் தான். இது கொஞ்சம்
இதுவும் கொஞ்சம் நல்ல கதை தான். நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க, நான் வந்து திருப்பி ஜாயின் பண்ணிக்கிறேன். சொல்றேன். இந்த கதையை பத்தி நம்ம விரிவா விவாதிக்க போறது இல்ல. ஏன்னா இது வந்து படித்து உணர வேண்டிய கதை, சமகால கதை. இந்த நீலி மின்னிதழ்ல இந்த ஆசிரியரை பத்தின ஒரு குறிப்பு கொடுத்துருக்குறாங்க. அதை அவசியம் வாசிக்கணும். அப்படின்னா தான் இந்த கதையை புரிஞ்சுக்க முடியும். என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த கதையை எழுதின லையா ஹீப்ரேசா வந்து மெக்சிகோ நகரில் 1983 பிறந்தவர். ஸ்பானிய எழுத்தாளர். அமெரிக்கா, யூரோப், அப்புறம் பிரான்ஸ், இந்த மாதிரி பல்வேறு யூரோப்பில் பல நகரத்தில் இருந்திருக்காங்க, பிரான்ஸில் இருந்திருக்காங்க குறிப்பாக. அப்புறம் இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் வாழ்ந்திருக்கிறாங்க. இந்த இடம்பெயர்ப்புகள் வந்து பல இடத்துல அவங்க இருந்ததுனால அவங்க ஒரு புதியவளாக பல இடங்கள்ல வெளிப்படுகின்ற ஒரு அனுபவம் அவருக்கு கிடைத்தது. இவரது முதல் நாவல் அப்புறம் சிறுகதைகள்ல எல்லாமே பல கதைகள்ல தாய் மகள் உறவை பற்றின பிணைப்புகள், பிணக்குகள் இதெல்லாம் வெளிப்பட்டிருக்கு. மாய யதார்த்த கதைகள் வந்து இவருடைய கதைகள்ல வெளிப்படுது. ஆனா பார்க்கின்ற விமர்சகர்கள் வந்து அது மாய யதார்த்தம் அப்படிங்கிறத விட அற்புத யதார்த்தம் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த கதை வந்து ஆங்கில வழியிலிருந்து நமக்கு தமிழ்ல நரேன் மொழிபெயர்த்திருக்கிறாரு. நரேன் வந்து பல மொழிகள் கதைகளையும், குறிப்பா யூரோப்பியன் இதுல இருந்தெல்லாம் நிறைய கதைகளை மொழிபெயர்க்கிறாரு. விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டத்துல ஒரு முக்கியமான பங்கை வகிக்கிறார். நாடக நடிகர், நாடக இயக்குனர். ஜெயமோகனோட நாடகங்களை எல்லாம் நிறைய நாடகங்களை அரங்கேற்றியிருக்காரு. அப்புறம் சொல்முகம்ங்கிற ஒரு அமைப்பை கோயம்புத்தூர்ல நடத்திட்டு வராரு. அந்த வகையில இந்த கதையை மொழிபெயர்த்திருக்கிற நரேன் பாராட்டுதலுக்குரியவர். இந்த கதையை வந்து வாசகர்கள் வந்து நீலி மின்னிதழ்ல வந்திருக்குது, அவசியம் வாசிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். கண்டிப்பா சார். எனக்கு வந்து நான் ரொம்ப சுருக்கமா முடிச்சிடறேன். நீங்க சொன்ன மாதிரி வந்துட்டு இந்த நிலத்துக்கும் மனிதனுக்குமான தொடர்பு அப்படிங்கிறது. சோ இது சொல்லுவாங்க நிறைய வாட்டி, நிலம் வந்து தன்னை யார் வந்து பராமரிக்கணும், தான் யாரை பராமரிக்க மாதிரி வச்சுக்கணும் அப்படிங்கறது நிலமே முடிவு பண்ணும், அப்படிங்க இயற்கையை முடிவு பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. நிலம் அப்படின்னு சொன்னா கூட அவங்க இயற்கை என்ன முடிவு பண்ணுவோம் அதுதான். சோ இதுல கடைசியில அவங்க ஸ்டோரி எப்படின்னா, ஒரு தாய் மகள் இருக்காங்க. அதுல வந்துட்டு அந்த நம்ம பார்க்கறதுதான் இந்த நிலம் வந்து அம்மாவுக்கு சொந்தம் அப்படிங்கறத நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நிலம் வந்து அம்மாவை விரும்புவதில்லை, மகளை விரும்புகிறது. அம்மா வந்து நகரத்துக்கு போயிடுறாங்க. ஆனா அந்த நிலத்துல வந்து மகள் தான் இருக்கணும், வசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உண்டாக்குது. சோ அந்த நிலத்திடம் திரும்புதல் அப்படிங்கிறது மகள் அந்த நிலத்திறமையை தக்க வச்சுக் கொள்றது அப்படிங்கிறதா இருக்கும். நீங்க சொல்ல மாதிரி மாயதார்த்தவாதங்கள், அப்புறம் அற்புத யதார்த்தம் அப்படிங்கிறது ஃபேண்டசிக்கல் ரியலிசம். எது ரியாலிட்டி எது ஃபேண்டசின்னே தெரியாது. ஏன்னா ஃபேண்டசி அப்படிங்கிறது மிகுப்புணர்வு அப்படின்னு போயிருது. சோ யதார்த்தம்னு ஒரு விஷயம் இருக்கும், மிகுப்புணர்வுன்னு ஒண்ணு போயிருது. ரெண்டுக்கும் நடுவுல வந்துட்டு கட்டமைக்கிறது வந்து ரொம்ப இப்போ மாயதார்த்தம் நிறைய இடத்துல வந்திருக்கும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஈராமுருனோட கதையெல்லாம் வந்துட்டு அப்படியே டக்குன்னு வந்துட்டு போகும். ஒரு சாதாரண ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கும், அதுல ஒரு மாயமான ஒரு மாநிலம் வந்துட்டு போவாங்க. இதுல வந்துட்டு அதே ஃபேண்டஸ்டிக்கல் எலிமெண்டா மாத்தி இருப்பாங்க. சோ குறிப்பா சொல்ல போனா இந்த விவசாயி படம் பார்த்தா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுல வந்துட்டு அந்த முருகன் கேரக்டர் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த விஜய் சேதுபதி நடிச்ச கேரக்டர் வந்து அந்த மாதிரி ஒரு ஃபேண்டாஸ்டிக்கல் ரியாலிட்டி அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். அவர் இருக்காரா இல்லையா, உண்மையில இருந்தாரா அப்படின்னு ஒரு கதை வரும். அந்த மாதிரி இதுலயும் அந்த மாதிரி நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். சோ இது வந்து சிறுகதையா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த சமூகவியலா பாத்தீங்கன்னா இந்த நிலத்தினம் அப்படின்னு போனோம். ஆனா இந்த மேஜிக் நீங்க சொன்ன இந்த ஃபேண்டஸ்டிக்கல் ரியாலிட்டி அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயங்கள் தாவல் இந்த கதையில ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய அதை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இது இன்னைக்கு வந்து மொழிபெயர்ப்பு கதை அப்படின்னு நல்லாவே தெரிஞ்சிருது. பிகாஸ் ஆஃப் அந்த நிலத்தின் பரப்பு அதெல்லாம் பாக்குறப்ப வந்துட்டு ஒரு கிராம சூழல் உங்களுக்கு வராது. நீங்க கிட்டத்தட்ட அந்த லத்தீன் பரப்புக்கு போயிடுறீங்க. போனா கூட அதை வந்து தமிழ்ல உங்களுக்கு கடத்துறது வந்து ரொம்ப கடினமான வேலை. அதே வந்து நிறைய நல்லபடியா சொல்லியிருக்கான்னு சொல்றேன். நீங்க சொன்ன வந்து இந்த லயா ஹிப்ரேசா அப்படிங்கிறவங்க தான் அந்த ஒரிஜினல் ரைட்டர். அவரை பத்தி நான் அதிகமா தேடி படிக்கல. பட் நீங்க சொன்ன மாதிரி அவங்க கொடுத்த குறிப்பிலேயே பார்த்தவங்க அவங்களும் இந்த மாதிரி கதையெல்லாம் எழுதியிருக்காங்க. எனக்கு வந்து இந்த ரெண்டு விஷயம் தான் பிடிச்சது. இந்த நிலத்தோட மனிதனுக்கு இருக்கும் தொடர்பு, ரெண்டாவது வந்துட்டு இந்த யதார்த்தவாதங்கள், ஒரு ஷார்ட் ஸ்டோரியோட ஸ்ட்ரக்சரா எப்படி அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காரு, அதை இவர் தமிழ்ல எப்படி கடத்தி இருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா பிடிச்சு. சோ ரெண்டுக்காகவும் கண்டிப்பா வாசிக்கப்பட வேண்டிய கட்டுரை அப்படின்னு தான் நினைக்கிறேன். சரி, சிறுகதைன்னு தான் நினைக்கிறேன்.
ஸோ வித் தட் சைட் நம்ம கிட்டத்தட்ட 9 சிறுகதையை முடிச்சிட்டோம். இந்த வாட்டி கொஞ்சம் ஷார்ட்டாவே முடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். நம்ம பார்க்கலாம் இது மாதிரி இதுக்கான வாசகர்கள் என்ன மாதிரி ஃபீட்பேக் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி போனா நல்லா இருக்கா, இல்லை இதுல வேற என்னெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா இதுக்கு நான் திரும்பி மகிழ்ச்சியும் எனக்கு பெருமையும் இருக்கிறதுனா உங்கள மாதிரி மந்திரமூர்த்தி இதுக்கு நீங்க பண்ண கஷ்டங்கள் எவ்வளவு அப்படின்னு எனக்கு தான் தெரியும். நீங்க நான் சொன்ன மாதிரி கடைசியில நான் 9 கதையை படிச்சுட்டு ஸ்கோர் பண்ணிட்டு போறது ரொம்ப ஈஸி. ஆனா இந்த 9 கதையை தேர்ந்தெடுக்க ஒரு 60-70 கதை படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். சோ அந்த அனுபவத்தை வந்து ஒரு சுருக்க சொல்லிட்டு நம்ம அப்படியே முடிவுக்கு போயிடலாம். டிஜே, உங்களுடைய காம்ப்ளிமெண்ட்ஸ்க்கு நன்றி. ஆனா அப்படியெல்லாம் கிடையாது. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஏன்னா சொல்வனம் வந்து இப்படி ஒரு வாய்ப்பை தந்து பகிர்வதற்கான ஒரு வாய்ப்பை தரதுங்கிறதே ஒரு பெரிய விஷயம்தான். இல்லைன்னா நான் மினிதழ்களில் வர்ற அவ்வளோ கதைகளையும் வாசிப்பேன் அப்படின்லாம் நிச்சயமா சொல்லவே முடியாது. அப்போ நாம படிக்கிறோம், நமக்கு பிடிச்ச கதைகளை பகிர்ந்துக்கிறோம். மற்றவங்களுக்கும் வேற கதைகள் பிடிக்கலாம். ஆனா நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த கதைகள் வந்து மக்கள்கிட்ட போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க முன்னமே சொல்ற மாதிரி ஒரு வாசிப்பு அனுபவத்தை கொஞ்சம் வெளிச்சம் போட்டு சிலதை காமிக்கணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சியில சொல்வனம் ஈடுபட்டிருக்கு. அதுல நானும் ஒரு சின்ன பங்காற்றுறேன் அப்படிங்கிற முறையில எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நண்பர்களுக்கு மகிழ்ச்சியும் வாழ்த்தும் அன்பும் நன்றியும். மிக்க நன்றி, அருமையா முடிச்சிட்டீங்க. பாபா, நீங்க தான் சொல்றதுக்கு இருக்கா? ரொம்ப அருமையா பண்ணீங்க. அதாவது இலக்கியம்ங்கிறது எப்பவுமே ரொம்ப ஆழமா போறது. அதற்கான ஒரு முழுமையான பயணத்தை நீங்க 2 பேரும் தொடர்ச்சியா பண்றதுதான் மிகப்பெரிய செயல்னு நான் நினைக்கிறேன். ஜனவரி மாசம்னு நீங்க சொன்ன மாதிரி ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன்ல இருக்கோம் இப்போ. ஸோ தொடர்ச்சியா இருவரும் இதுல செய்யறது ஒரு மிகப்பெரிய சாதனைன்னு இங்க குறிப்பிட விரும்புறேன். முக்கியமா மந்திரமூர்த்தி பாலாஜி, நான் முக்கியமா ஒண்ணு சொல்லணும். எனக்கு உங்களை பாக்குறப்பெல்லாம் ஆச்சரியமா இருக்கு. எப்படி இவ்வளவு பேரோட தொடர்புல இருக்கிறீங்க, எல்லாரையும் ஒருங்கிணைச்சு எப்படி அழகா நடத்துறீங்க, எவ்வளவு அதுக்காக எஃபர்ட் எடுக்கிறீங்க, முயற்சி எடுக்கிறீங்க. அதனால தமிழ் கூறும் உலகெங்கும் இருக்கின்ற தமிழ் கூறும் நல்லுலகம் வந்து உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கு. நன்றி அலெக்ஸ், நன்றி நன்றி. அருமை அருமை. ரொம்ப ரொம்ப நல்லா ஹை எண்ட்ல முடிச்சிருக்கோம். 9 கதைகள் தான். 9லயும் கிட்டத்தட்ட ஒரு கதைக்கு 5 நிமிடம் தான் எடுத்திருக்கோம்னு நினைக்கிறேன். வாசகர்கள் பாருங்க, உங்களுக்கு பிடிச்ச கதைகள் சொல்லுங்க. இது வந்து நான் சொன்ன மாதிரி மீண்டும் மீண்டும் சொல்ல எந்த ஒரு தரவரிசையிலும் இல்லை. நாங்க பிடிச்சது, எங்களுக்கு பிடிச்சதுல வந்து நாங்க சொல்றதுதான். இதுல சில விடுபடல்கள் இருக்கலாம், இந்த கதையை ஏன் தேர்ந்தெடுக்கல அப்படின்னா எந்த காரணமும் இல்லை. அது படிக்கிறப்போ அந்த வாசிப்பு சமயத்துல நான் சொல்ல போனா நிறைய வாட்டி வந்து ட்ரெயின்ல போறப்ப படிப்பேன். அப்போ எனக்கு வந்து ஒரு கதை பிடிக்கும். அதே மாதிரி மந்திரமூர்த்தி, நீங்க பிஸி ஸ்கெடியூல எப்பாச்சும் படிச்சிருப்பீங்க. அந்த சமயத்துல அந்த நேரத்துல அந்த ஒரு தாக்குதல் இருக்கும். அந்த சமயத்துல சரி, இதை பத்தி பேசலாமே அப்படின்னு தேர்ந்தெடுக்கிறதுலாம். மற்றபடி வந்து இதுல எந்த விதமான சார்பு நிலையிலோ இல்லை. இந்த வாட்டி எடுக்காது. அதனால சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா அந்த சில எழுத்தாளரோட கதைகள் திருப்பி படிக்கிறது இது காரணம். ஏன்னா நம்ம கதை படிக்கிறப்போ அந்த கதையோட ஆசிரியர் பேரை பார்த்த உடனே அந்த பழைய கதை ஒண்ணு ஞாபகம் வந்தோன்னா இது படிக்கலாமேன்னு தோணும். ஸோ அது கூட ஒரு காரணமா இருக்கலாம். ஸோ இதுல நிறைய சைக்காலஜிக்கல், நிறைய பயஸ்னஸ் எல்லாமே இருக்கும். அது எல்லாமே நாங்க தெரிஞ்சுதான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வித் தட் செட் நீங்க பாருங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்வனத்துக்கு. உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச சிறுகதைகள் இருந்தாலும் சொல்லுங்க, அதை பத்தியும் பேசலாம். இது நாங்க சொல்ற இந்த ஃபார்மேட் உங்களுக்கு பிடிச்சதான் சொல்லுங்க, வேற எதுவும் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்க. ரொம்ப நன்றி மந்திரமூர்த்தி, நீங்களும் நன்றி சொல்லி முடிச்சுக்கலாம். நன்றி நன்றி நன்றி.